குறிப்பாக நம்முடைய தமிழக அரசுக்கு சிறப்பானதொரு வணக்கத்தை சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலந்தொட்டு போர் நடந்த காலகட்டங்களிலே வெற்றி பெற்ற அரசன் என்ன செய்வானா, தோல்வி அடைந்த மன்னனுடைய நாட்டில் உள்ள எல்லா நூல்களையும் எரிச்சிருக்கிறாங்க. வரலாறு சொல்லுது. தோல்வி அடைந்த நாட்டில் உள்ள அத்துணை புத்தகங்களையும் எரிச்சிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு வரலாறு கேள்விப்பட்டிருக்கலாம். சீனாவில் மங்கோலிய மன்னன் ஆட்சிக்கு வர்றான். அப்படி ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த மங்கோலிய மன்னன் போட்ட முதல் சட்டம் என்னன்னா, இங்கே இருக்கிற புத்தகங்களை எல்லாம் தீக்கு இரையாக்குங்கள்ட்டா. எல்லாம் எரிச்சிட்டாங்க. எரிச்சிட்டு கேட்டாங்க, எதுக்கு புத்தகங்களை எல்லாம் எரிக்க சொன்னீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த மன்னன் சொன்னால், இந்த புத்தகங்கள் இருந்தால் மக்கள் படித்து அறிவாளி ஆகி விடுவார்கள், அறிவாளிகளை ஆட்சி செய்வது கஷ்டம், அதனால தான் புத்தகங்களை எல்லாம் எரிக்க சொன்னேன். இப்போ எல்லாரும் கேட்டாங்க, சரி புத்தகங்களை எரிச்சிட்டீங்க, படைப்பாளிகளை என்ன செய்வீங்கன்னு கேட்கும் பொழுது, படைப்பாளிகளையும் கொன்று குவித்து அவர்களுடைய எலும்புகளை அடுக்கித்தான் சீன பெருஞ்சுவரையே அந்த மன்னன் கட்டினான் என்று வரலாறு சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்க யோசிச்சு பாருங்க. புத்தகங்கள் மக்களை அறிவாளியாக்கும். ஆனால் நம்முடைய தமிழக அரசு மாவட்டந்தோறும் ஊர்தோறும் இது போன்ற புத்தக திருவிழாவை நடத்தி மக்களை அறிவாளியாக்க வேண்டும் என்ற ஒரு மகத்தான செயலை செய்து கொண்டிருக்கின்றது. அதை தங்களுடைய தலைமேல் ஏற்றுக்கொண்டு அதிகாரிகள் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய தமிழக அரசுக்கு இந்த நேரத்திலே மனம் நிறைந்த பாராட்டுக்களை நாம் அத்துணை பேரும் வழங்க வேண்டும். இன்னொரு வரலாற்று செய்தி கூட இருக்குங்க. ஆங்கிலேயன் நம்முடைய நாட்டுக்கு வந்தா, நம்முடைய நாட்டுக்கு வந்த ஆங்கிலேயன்கிட்டம் தவறான செய்தி தான் பதிவு செய்யப்பட்டதா, சமஸ்கிருதம் தான் உயர்ந்தது என்ற ஒரு செய்தி பதிவானது. ஆங்கிலேயனும் அதை ஏற்றுக்கொண்டான். அந்த நேரத்தில் தான் நம்முடைய தமிழை காப்பதற்கு யாராச்சும் வரமாட்டார்களா அப்படின்னு ஏங்கி கொண்டு இருக்கும் பொழுது, எல்லீஸ் துரை அப்படின்னு சொல்கிறவர் நம்ம சென்னை மாகாணத்தினுடைய ஆளுநராக வந்தார். அவர் வந்த உடனே போட்ட முதல் சட்டம், உலகிலேயே பிறமொழி கலப்படம் இல்லாத ஒரு மொழி என்றால் அது தமிழ் மொழிதான் அப்படின்னு அவர் சொன்னார். சொன்னதோடு நிற்கல. மக்னீஸ் துரை என்ற பொறியாளரை எங்கெங்கெல்லாம் ஏடுகள் இருக்கின்றதோ அந்த ஏடுகளை எல்லாம் சேகரியுங்கள்னு ஒரு சட்டம் போட்டார். அவரும் எல்லா இடங்களிலும் இருக்கிற அந்த ஏடுகளை சேகரிச்சிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் அடுப்பெரிக்க பயன்படுத்தியது அத்தனையும் நம்முடைய ஓலைச்சுவடிகள் தானா. மதுரையில் ஆரிங்டன் அப்படிங்கிறவர் தான் ஆட்சியாளர். அவருக்கு கந்தப்பன் அப்படிங்கிறவர் சமையல்காரர். அந்த கந்தப்பன் எங்கள் கோவை மாநகருக்கு அருகில் உள்ள அரிசிவாளையத்தை சார்ந்தவர். அவர் என்ன பண்ணுறாரு, அடுப்பு எரிக்கிறதுக்கு அவர் ஏடு உள்ளே போட போகிறாரு. போய் பார்த்தா அந்த ஏடு புதுசாக இருக்குது, எந்த பழுதும் ஆகலை. உடனே யோசிச்சாரு, இந்த ஏடு எந்த பழுதும் ஆகலையே, புதுசாக இருக்குதே, இவர் எல்லீஸ் துரை தான் இதை சேகரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை அங்கே அனுப்பிச்சு வச்சாரு. அப்படி அனுப்பி வைத்த அந்த ஏடுதான் நம்முடைய திருக்குறள் என்று சொன்னால், ஒரு சமயம் அது அடுப்புக்கு தீக்கு இரையாகி இருந்தால் ஆங்கிலேயனால் அந்த திருக்குறள் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. அதனால தான் காந்தியடிகள் சொன்னார், வள்ளுவன் என்ற ஒருவன் இல்லை என்றால் தமிழன் வாழ்ந்ததற்கு அடையாளம் இல்லை, திருக்குறள் என்ற ஒன்று இல்லை என்றால் தமிழ் இருந்ததற்கே அடையாளம் இல்லை என்று காந்தியடிகள் சொல்றாருன்னு சொன்னா, ஆக அந்த புத்தகங்கள் என்பது சாதாரணப்பட்டதில்லைங்க. புத்தகங்களுடைய சிறப்பு என்ன? அகங்களை திறக்கும், நம்முடைய அறிவின் திறவுகோல், புரட்சியை ஏற்படுத்தும். நீங்க ரஷ்ய புரட்சிக்கு வித்திட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா, வால்டேர், ரூஷோ போன்றவர்கள் எழுதிய நூல்கள் தான் ரஷ்ய புரட்சிக்கே காரணமாக இருந்தது என்று வரலாறு பேசுது. இப்போ அகங்களை, அதாவது உள்ளங்களை, ஐயா சொன்ன மாதிரி மனசு மகிழ்ச்சியா இருக்கணுங்க.
அப்படி மனுஷ மகிழ்ச்சி படுத்துவது நம்முடைய புத்தகங்கள். இப்போ நம்ம புறத்தை அழகு பண்ணோன்னா பியூட்டி பார்லர் போகலாம். எவ்வளவு லட்சம் செலவு பண்ணுறோமோ அவ்வளவு லட்சம் செலவு பண்ணி நம்ம புறத்தை முகத்தை எல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நாங்களும் கூட நகைச்சுவையாக மேடையில் சொல்லுவோம், ஒரு பியூட்டி பார்லருக்குள்ளே அம்மாவும் பொண்ணு ஒன்றா போனாங்க, திரும்பி வரையில் அம்மாவும் பொண்ணு எதுனே அடையாளம் தெரியாமல் வந்தாங்க நாங்கள் மேடைகளில் சொல்லுவோம். ஆக நம்ம முகத்தை அழகுபடுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னால் பியூட்டி பார்லர் இருக்குது. இங்கே ஒரு புது தம்பதியில் அந்த மணமகன் என்ன செஞ்சா, அந்த மணப்பெண்ணை அலங்காரம் பண்ணின அந்த அம்மாவுக்கு பியூட்டிஷியனுக்கு ஒரு செல்ஃபோன் கொண்டு போய் பரிசாக கொடுத்த ஐஃபோன். அந்த அம்மா வாங்குச்சு. அந்த பாக்ஸை திறந்துச்சு. உள்ள சாதாரண ஃபோன் இருந்துச்சு. அந்த பாக்ஸு ஐஃபோன் பாக்ஸு, உள்ள சாதாரண ஃபோன் இருந்தது. அந்த அம்மா கேட்டுச்சு, என்னங்க இப்படி ஏமாற்றி இருக்கிறீங்க, பாக்ஸு ஐஃபோன் பாக்ஸாக இருக்குது, உள்ள சாதாரண ஃபோனை வச்சுருக்கிறீங்களேன்னு. அப்போ அந்த மணமகன் சொன்னானா, இப்படித்தானே என் மனைவிக்கு நீ மேக்கப் போட்டு நீ என்னைய ஏமாத்துன அப்படின்னு அவன் சொன்னான்னு நம்ம பார்க்குறோம். ஆக நம்ம புறத்தை அழகு பண்ணுவதற்கு ஆயிரம் செலவு பண்ணுனா போது, அகத்தை எப்படிங்க அழகுபடுத்துறது? நம்முடைய அப்துல் காதர் ஐயா தான் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஒரு வீடு கட்டும்போது அந்த வீடு கோணலாகாமல் அப்படியே நேராக வருதா அப்படிங்கிறத மட்டக்கோளும் குண்டு நூலும் வச்சு தான் மேஸ்திரி அந்த கொத்தனார் சரிபடுத்துவார். இப்போ இவ்வளவு அழகாக இந்த கட்டடம் இருக்குதுன்னா, எந்த கோணலும் இல்லாமல் சமமாக வருதுன்னா அதுக்கு என்ன காரணம்? அவர் பயன்படுத்துகிற அந்த குண்டு நூல், ஒரு குண்டாட்டு இருக்குது, அதில் நூல், அந்த நூலை வச்சு அளந்து பார்ப்பார், கட்டடம் நேராக வரும். மட்டக்கோளை வச்சு மட்டம் படுத்துவார். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையை கோணலாக்காமல் பார்த்து கொள்ளுவது புத்தகங்கள் என்று சொன்னால், அதைய நம்ம இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கெல்லாம் புத்தகம் வாசிக்கிறதுக்கு நேரம் இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரியல. எல்லாருமே ஒரு மதிப்பெண்ணை நோக்கி ஓடிட்டுருக்கிறோம். மதிப்பெண் வாங்கணும். நீங்கள் இதை விட இந்த 10th 12th படிக்கிற பையன் வீட்டுகளுக்கெல்லாம் தயவு செய்து போயிடாதீங்க. நான் ஒரு நாள் தப்பி தவறி 12th படிக்கிற பையன் வீட்டுக்கு, என் நண்பர் வீட்டுக்கு போனேன். வீடே மயான அமைதி. உள்ளே போன அந்த சோபா செட்டில் 5வது படிக்கிற அந்த பொண்ணு உட்கார்ந்து இருந்தது. நான் போய் எங்கெங்க அப்பா அப்படின்னேன். ஆண்டி, மேடையில் பேசுகிற மாதிரி பேசாதீங்க, அமைதியாக பேசுங்க. ஏமான எங்கள் அண்ணன் 12th படிச்சுட்டு இருக்கிறானுது. அடே அப்பான அவர் சத்தம் கேட்டு வெளியில் வந்தார். வார்த்தையே பேசல. வா ஜாடையா, வா உட்காரு உட்காருன்னாரு. நான் கேட்டேன், என்ன வீடு இவ்வளவு அமைதியாக இருக்குது, டிவி ஓடல, டிவி எல்லாம் நாங்கள் கட் பண்ணிட்டோம், ஏன்னா பையன் 12th. சரி, உன் அம்மா அப்பா இங்கே இருந்தாங்களே அவங்க எங்க? டைம் பீயிங் அவங்கள கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுருக்குறோம், ஹோமேஜில் விட்டுட்டோம். இவன் 12th எழுதுன்னு உறக்க அவனை கூப்பிட்டு வந்துடுவான். சரி, இது வீடே கிடையாது, சுடுகாடுன்ட்டு வந்துட்ட. வெளியில் வந்தால் ரோட்டில் அவன் விளையாண்டுருக்கிறான். ரோட்டில் அந்த பையன் கிரிக்கெட் ஆடிட்டுருக்கிறான். நான் போய் கேட்டேன், அடே உனக்காக தாண்ட அந்த குடும்பமே அல்லோகலப்பட்டு உட்கார்ந்து இருக்குது, நீ இங்கே கிரிக்கெட் விளையாடுறியடானே. அவன் சொன்ன, போங்க ஆண்டி, ஒரே டார்ச்சருங்க ஆண்டி, போக வர்றவங்கெல்லாம் புத்திமதி சொல்கிறாங்க ஆண்டி, பால்காரி வர்றா, டேய் ஒழுக்கமாக படிச்சிருடா, உங்கள் அப்பா அத்தனை காசு செலவு பண்ணுதுன்னு பால்காரி அறிவுற. காய்கறிக்காரன் வந்தா, டேய் ஒழுக்கமாக படிடா, இப்படி போக வர்றவங்கெல்லாம் அறிவுரைங்க ஆண்டி, அதனால தான் வந்துட்டேனா. எப்படிடா வந்தேனா? கேட் எட்டி குதிச்சு வந்தேனா. நீங்கள் அந்த 10th 12th படிக்கிற வீட்டுக்குள்ளே போய் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு மதிப்பெண் மதிப்பெண் மதிப்பெண். நான் இங்கே கூட்டத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், எந்த பிள்ளையாவது 98 மார்க் வாங்கிடுதுன்னா மகிழ்ச்சி அடையிறோமா? 98 மார்க் வாங்கின உடனே ஒரு நிமிஷம் மகிழ்ச்சி ஆகும். அடுத்த செகண்டே கேள்வி கேட்போம், 2 மார்க் எங்கே விட்ட? அதனை தெருவிலையே விட்டுட்டு வந்துச்சு. இன்னும் 2 மார்க் வாங்கியிருந்தா சென்டம் வாங்கியிருக்கலாமல்ல சொல்கிறோமா இல்லையா? அட 98 வாங்கி இருக்குதே அப்படின்னு மகிழ்ச்சி அடையாமல். இப்போ நானெல்லாம் படிக்கிற காலத்துலங்க எங்கள் அம்மா எல்லாம் சாமி கும்பிட்டுச்சு, இவ ஃபெயில் ஆகணும்னு எங்கள் அம்மா சாமி கும்பிட்டுச்சு.
ஏன்னா ஃபெயிலான படிப்பு தொடராது. எங்கேயோ தெக்க வடக்க பார்த்து கல்யாணத்தை பண்ணி ஒருத்தர் தலையில் கட்டிடுறோன்னு எங்கள் அம்மா நினச்சிது. அத்தனை சாமியை வேண்டுச்சு. ஆனால் நான் ஜஸ்ட் பாஸ் 35 வாங்கி நான் பாஸ் ஆகிட்டே அப்படின்னு ஓடி வந்தேன். கரகம் பிடிச்சது ஃபெயில் ஆகுன்னு நினச்சா பாஸ் ஆகி தொலைஞ்சிருக்குதுன்ட்டு திட்டிகிட்டே பாயாசம் வச்சு கொடுத்தது. அது ஒரு காலகட்டங்க. இன்றைக்கி 98 வாங்கிறது அப்படிங்கிறது எத்தாம் பெரிய செயல். அந்த 98 மார்க்கை பார்த்துக்கிட்டு நம்ம ஏதாச்சும் மகிழ்ச்சி அடைகிறோமா? எங்கே போச்சு 2, எங்கே 2 போச்சுன்னு. இப்போ நான் கல்லூரி பேராசிரியர். இப்போ இன்டர்னல் மார்க் திருத்தி எல்லாம் கொடுத்தேன். 95 வாங்கிட்டு என் வகுப்பில் அமுதான்னு ஒரு புள்ள தேம்பி அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்குது. 5 மார்க் வாங்கியிருக்கிறான் முருகவேலு. அவன் கெக்க புக்கே நாங்கள் சிரிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். நான் பார்த்தேன், அமுதா 95 வாங்கிட்டியே அமுதா, ஏன் அமுதா அழுகிறேன்னு. உடனே அந்த பிள்ளை சொல்லிச்சு, இல்லைங்க மேடம், இன்னொரு 5 மார்க் வாங்கியிருந்தா நான் சென்டம் ஆகிருப்பேன் 5 மார்க் போச்சே அப்படின்னு சொல்லி அது அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்குது. சிரிக்கிற முருகவேலை பார்த்து கேட்டேன், ஏண்டா முருகவேல், அமுதாளை பாரு, 95 மார்க் வாங்கிட்டு 5 போச்சேன்னு அழுகிறா, 5 வாங்கிட்டு கெக்க புக்கேன்னு சிரிக்கிறையே, வெக்கமா இல்லையான்னு. அவன் சொன்னா, போங்க டீச்சர், போட்ட உங்களுக்கே வெக்கம் இல்லை, நான் ஏன் டீச்சர் வருத்தப்படணும்னா சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க. அவங்கிட்ட பாடம் நான் கற்றுட்டு வந்திருக்கிறேன், படிப்பினை எங்கிருந்து வேணாலும் கற்றுக்கலாங்க. உடனே அவன் சொன்னான், மேடம் அந்த சிஸ்டருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா. அட 5 மார்க்கு குறையுதுன்னு அழுதுட்டு இருக்குதுடானே, வந்தாங்க இந்த மார்க் அந்த சிஸ்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை அவ்வளவு இயல்பாக எடுத்துக்கிறான். ஆனால் நாம் அப்படி இருக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயா சொன்ன மாதிரி எந்த சூழலிலும் நம்முடைய மனசை நம்ம மகிழ்ச்சியாக வச்சுருந்தோன்னு வைங்க, நாம் நினச்சிருக்கிறோம் மார்க் வாங்கினா மகிழ்ச்சியாவோன்னு. மார்க் வாங்கினா மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேங்க, மகிழ்ச்சியாக இருந்தால் மார்க் வாங்க முடியுங்கிறத பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. போட்டி இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம இன்னைக்கு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? எனக்கு இதை விடங்க, எல்கேஜி தான் முதல் நாள் அந்த பிள்ளை பள்ளிக்கூடம் போயிட்டு வந்திருக்கு. முதல் நாள் எல்கேஜி முதல் நாள் போயிட்டு வந்திருக்கு. உடனே அம்மா பார்த்துட்டு சொல்லு, டே தம்பி, எப்படியாவது படித்து நீ டாக்டர் ஆயிரடா, நீ அடுத்தவங்களுக்கு ஊசி போடுறத அம்மா கண்ணார பார்க்கோண்டா. அவன் முதல் நாள் எல்கேஜி போயிட்டு வந்திருப்பா. சரிம்மா நான் டாக்டர் ஆகிறமாங்குது. அப்பா வருவார், தம்பி இங்கே பாரு, நான் கலெக்டர் ஆகும்னு ஆசைப்பட்டேன் தம்பி, வெறும் குமாஸ்தாவாக தான் இருக்கிறேன் தம்பி, எப்படியாவது நீ கலெக்டர் ஆயிரணும் தம்பி, எல்லாரும் உனக்கு சல்யூட் அடிக்கணும், என் 2 கண்ணால் பார்க்கணும். யாரு? அப்பா. அவன் முதல் நாள் எல்கேஜி பள்ளிக்கூடம் போயிட்டு வந்திருப்பா. உடனே அவன் சொல்லுவா, சரிப்பா நான் கலெக்டர் ஆயிரனப்பா. தாத்தா வருவார், தம்பி அவங்கெல்லாம் கிடக்கிறாங்க குடு, நம்ம பெரிய தாத்தா நம்ம சொத்தெல்லாம் ஆட்டை போட்டார், நீ பெரிய வக்கீல் ஆயிரு, அந்த சொத்தெல்லாம் மீட்டு கொண்டு வந்துரு. யாரு? தாத்தா. அவன் எல்கேஜி முதல் நாள் தான் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்திருப்பா. உடனே அவன் சொல்லுவா, சரி தாத்தா நான் வக்கீல் ஆயிடுறேன். உடனே பாட்டி அவங்கெல்லாம் கிடக்கிறாங்க தம்பி, நீ படித்து பெரிய இன்ஜினியர் ஆயிரு, வீதி பூரா வீட்டை கட்டு, நான் போய் வாடகை வாங்கிட்டு வந்துடுறேன். யாரு? பாட்டி. யோசிச்சு பாருங்க, ஒரு பையன் டாக்டர் ஆவானா, வக்கீல் ஆவானா, கலெக்டர் ஆவானா, என்ஜினியர் ஆவானா? பைத்தியமாவா. இங்கே எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்புகளை போட்டு திணிக்கும் பொழுது மனசுக்குள்ள ஏதாவது ஒரு பாரம் கூடிட்டே தானே இருக்குது. நீங்கள் அதிலிருந்து விடுபட முடியுதா? அது மாணவர்களாக இருந்தாலும் நாம இருந்தாலுமே ஏதாச்சும் ஒரு பாரம் மனசுக்குள்ளே. இப்போ நான் இந்த நிகழ்ச்சி கிளம்புனேன், இன்னைக்கு எங்கே நிகழ்ச்சின்னு கேட்டார். நான் சொன்னேன், இப்படி கரூர் புத்தக திருவிழாவில் கூப்பிட்டுருக்குறாங்கன்னு. உனக்கு என்ன தெரியுன்னு அங்கெல்லாம் கூப்பிடுறாங்கன்னாரு. நான் சொன்னேன், ஏதோ 4 தெரியும் தாங்க என்னை கூப்பிட்டுருக்குறாங்கன்னு. ஒரே வார்த்தையில் சொன்னார், உனக்கும் ஒன்றும் தெரியாது, உன்னை கூப்பிட்டவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது போனார். வரையில் நான் அந்த வேதனையோடையே மனசுக்குள்ளே வந்துருக்கு இங்கே நின்றுட்டுருக்கேன். அப்போ ஏதாச்சும் ஒன்றுனா நம்ம அது மனசில் போட்டு அழுத்தி அதிலிருந்து சீக்கிரம் வெளியில் வர்றோமா? ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது பூனையை முழுங்குற மாதிரி கனவு கண்டுட்டா. டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்த்தா அவன் வயிற்றுக்குள்ளே என்னமோ கடமுடா பண்ணுது. ஏதோ பூனையை முழுங்கிட்ட மாட்டிருக்குது. உடனே ஓடுனா டாக்டர்கிட்ட, டாக்டர் பூனையை முழுங்கிட்ட நாட்டிருக்குதுங்க டாக்டர், ஸ்கேன் பண்ணுங்க டாக்டர். அவர் ஸ்கேன் பண்ணார். ஸ்கேன் பண்ணிட்டு சொன்னார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னாரு. அவனுக்கு நம்பிக்கை வரல, ஏன்னா அவனுக்கு மறுபடி வயிற்றுக்குள்ளே என்னமோ புரட்டிகிட்டே இருக்குது.
மறுபடியும் இன்னொரு டாக்டர்கிட்ட போனா. டாக்டர் நான் அங்கே போனேன், அவர் ஸ்கேன் பண்ணார், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்களாவது நல்லா ஸ்கேன் பண்ணுங்க டாக்டர். பார்த்தாரு, அவர் ஸ்கேன் பண்ணார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடான்னு. அவனுக்கு நம்பிக்கையே வரல. சரி, நல்ல பெரிய ஆஸ்பத்திரியாக போயிடலான்னு பணக்கார பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான். போய் அங்கே சொன்னால், நாங்கள் 2 டாக்டர்கிட்ட பார்த்தா 2 பேர் இல்லைன்ட்டாங்க. டாக்டர் நீங்களாவது கொஞ்சம் நல்லா பரிசோதனை பண்ணுங்கன்னு. அவர் அதே மாதிரி ஸ்கேன் பண்ணார், ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் கொஞ்சம் யோசிச்சார். என்ன பண்ணார், அந்த ஸ்கேனில் ஒரு பூனையை அவரே வரைஞ்சார். வரைஞ்சிட்டு, டே பூனை இருக்குதுடா, வா அடுத்த வாரம் எடுத்து விட்டுறேன்னாரு. இவனுக்கு இப்போ சந்தேகம் வந்தது. டாக்டர், எங்கள் ஊரில் 2 டாக்டர் ஸ்கேன் பண்ணாங்க, ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க, அங்கே எப்படி உங்களுக்கு பூனை சிக்குச்சுன்னு. அப்போ அவர் சொன்னார், டே அவங்கெல்லாம் லைட்டை போட்டுட்டு ஸ்கேன் பண்ணாங்க, பூனை ஒளிஞ்சிடுது. நான் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணினேன், பூனை சிக்கிடுச்சடா, போயிட்டு அடுத்த வாரம் வாடான். இப்போ அங்கே இருக்கிற அந்த நர்ஸு கேட்டுது, ஏன் டாக்டர், பணம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது, ஏன் டாக்டர் இப்படின்னுது. அவர் சொன்னார், அம்மா இது பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லைம்மா, அவன் மனசுக்குள்ளே போட்டு அழுத்தி அழுத்தி வச்சிருக்கிறா, முதல்ல அந்த எண்ணத்திலிருந்து அவனை வெளியில் கொண்டு வரணும். அதனால் நீ ஒன்று பண்ணு, ஒரு பூனையை பிடிச்சி அடுத்த வாரம் ரெடியாக வச்சிருன்னாப்ல. அந்த அம்மா அதே மாதிரி பூனையை பிடிச்சி ரெடியாக வச்சிடுது. அடுத்த வாரம் இவன் வந்தான். டாக்டர் சொன்னார், டே நான் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ண மாட்டேன்டா, நல்லா உட்கார வச்சு தலையில் ஓங்கி நங்குன்னு ஒரு கொட்டு கொட்டுவேன், உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நீ வாயை திறந்து சத்தம் போடுறா, பூனை வெளியே வந்துருன்னு. அதே மாதிரி உட்கார வச்சார். நல்ல கையை பலங்கொண்டு அழுத்தி அவன் நடு மண்டையில் நச்சுன்னு ஒரு கொட்டு கொட்டினார். அவன் வழி தாங்க முடியாம ஐயோ அம்மா அப்படின்னு கத்துனான். உடனே அந்த அம்மா குறுக்க பூனையை விட்டுச்சு. டேய் பூனை வெளியில் வந்துடுச்சு, பிரச்சனை தீர்ந்தது போடான்னாரு. ஓன்னு உட்காந்து அழுதா. ஏன்டா அழுகிற, அதான் பூனை எடுத்தாச்சல்லன். இல்லை டாக்டர், முழுங்கும் போது வெள்ளை பூனையா இருந்தது டாக்டர், ஓடும்போது கருப்பு பூனையா ஓடுது டாக்டர், அது வயிற்றுக்குள்ளே போய் குடித்தனம் பண்ணி குட்டி போட்டிருக்குது டாக்டர்னா. இப்போ இவன் என்ன பண்ண முடியும்? இது மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நாம் அதை மனசுக்குள்ளே போட்டு அழுத்தி அழுத்தி அதிலிருந்து வெளியே வர முடியாமல் சிக்கலில் தவிக்கிறோம் இல்லைங்களா? அதனால தான் எவ்வளவு தூரம் நம்முடைய மனசை லகுவாக வச்சுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம மனசை எளிமையாக மகிழ்ச்சியாக வச்சா எல்லாத்துலேயும் நம்ம ஜெயிக்க முடியும். இப்போ இது நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ஆற்றுக்குள்ளே ஒரு கல்லை தூக்கி போடுங்க, அதே ஆற்றுக்குள்ளே ஒரு இலையை பறித்து போடுங்க. கல்லோட நிலைமை என்ன, இலையோட நிலைமை என்ன? கல் என்ன செய்யும், விழுந்த இடத்துல போய் அப்படியே அசையாமல் இருக்குது. நாமும் கூட சொல்கிறோமில்ல, ஏன் குத்துக்கள் ஆட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறோமில்ல, அசையாமல் இருக்குது. ஆனால் அந்த இலை என்ன செய்யும், தண்ணி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அது பயணப்பட்டுட்டே இருக்கு. அது மாதிரி தான் எவ்வளவு தூரம் நம்முடைய மனசை லேசாக மகிழ்ச்சியாக வச்சுக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்நாள் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த கல் மாதிரி உள்ளே போட்டு அழுத்தினோம்னா அழுத்தி 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 அதுவே நமக்கு நோய்க்கு இடமா மாறுங்க. இந்த சூட்சமத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போது. இப்போ இன்னொரு கேள்வி கேட்கலாம், படிப்பு நமக்கு புரட்சியை தருமா அப்படின்னு கேட்கலாம். சாதாரண புரட்சியை தராதுங்க. புத்தகம் மரண பயத்தை போக்கு, மரண பயத்தை புத்தகங்கள் போக்கு. இந்த மண்ணில் நடந்ததா ஒரு சம்பவம், பகத்சிங், அதாவது தேச துரோக வழக்கில் நம்முடைய பகத்சிங் தூக்கு தண்டனை, இன்னும் 1/2 மணி நேரத்தில் அவனை தூக்கில் போட போகிறாங்க. ஒரு அதிகாரி வந்து சொல்கிறார், இன்னும் உனக்கு 1/2 மணி நேரம் தூக்கு. உடனே அவன் சொன்னா, சரி சரி போ, நான் ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் போ அப்படின்னா. ஏங்க நம்ம அப்படி சொல்லுவோமா? யோசிச்சு பாருங்க. இன்னும் 1/2 மணி நேரத்தில் தூக்கு. இப்போ எனக்கு 1/2 மணி நேரத்தில் தூக்குன்னு வைங்க, கொடுத்தாலும் கொடுப்பாங்க. நல்ல வேளை காவல்துறை அதிகாரி எந்திரிச்சு போயிட்டாரு. எங்கள் வீட்டுக்காரரே ஒரு லெட்டர் கொடுத்தாலும் கொடுப்பார். போகிற இடத்துல எல்லாம் என்னை பேசிகிட்டே இருக்கிறாளுங்க, தயவு செய்து அவளுக்கு ஒரு தண்டனையை கொடுங்கன்னு எங்கள் வீட்டுக்காரரே கொடுத்தாலும் கொடுப்பார் இல்லையா? சரி, ஒரு கற்பனை தாங்க, நான் உங்களை சொல்ல முடியாது, என்னையவே சொல்லிக்கிறேன். 1/2 மணி நேரத்தில் எனக்கு தூக்கு. ஏங்க நான் ஜாலியாக இருப்பேனா? எவ்வளவு பயம்! மரணத்தை கண்டு பயப்படாத உள்ளங்கள் ஏதாச்சும் உண்டா? யோசிச்சு பாருங்க. புத்தர்
இழப்பு நடந்த வீட்டுக்குள்ளே போனார். அந்த வீட்டில் இருக்கிறவங்க உறவுகளெல்லாம் புத்தரை பார்த்து அப்படி அழுதாங்க. உங்களை கடவுள்னு சொல்கிறாங்க, இறந்த உயிரை மீட்டு தரக்கூடிய கடவுள்னு எல்லாரும் சொல்கிறாங்க, எப்படியாவது இந்த உயிரை மீட்டு கொடுங்கன்ட்டு உறவுகளெல்லாம் அவரை காலை பிடிச்சிட்டு அழுதாங்க. அப்போ புத்தர் சொன்னார், ஒன்று பண்ணுங்க, உங்கள் உயிரில் யாராச்சும் ஒரு உயிரை தாங்க, நான் அவரை எழுப்பி விட்டுறேன்னாரு. ஒரு வயலும் அங்கே நிற்கல, எல்லாம் ஓடிட்டாங்க. சரிங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு ஐயா நீண்ட தூரம் பயணப்படணும், அதனால் அவருக்கு நம்மளால் ஒரு கைதட்டு கொடுத்து ஐயாவை அனுப்பிச்சிடலாம். ஐயா மட்டும்தான் விடைபெறுகிறார், கூடவே 10 பேர் போயிடாதீங்க. அப்போ புத்தர் சொல்கிறாரு, உங்களில் யாராச்சும் ஒருத்தர் உயிரை கொடுங்க, அவரை மீட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஒருத்தர் முன் வரல, அம்மா வரல, அப்பா வரல, பையன் வரல, அந்த மனைவி மட்டும் முன்னால் வந்து நின்னாங்க. நின்றுட்டு புத்தரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவர் இல்லாமையே நாங்கள் வாழ பழகிக்குவோம், நீங்கள் போங்கன்ட்டாங்க. எங்க எந்த இதுலேயும் நம்ம ஈடு செய்ய முடியாது. அப்போ மரணத்தை கண்டு பயப்படாதவங்களும் இல்லை, உயிரை தியாகம் பண்ணுற சூழலும் இல்லை. நாங்கள் நிறைய மேடைகளில் விளையாட்ட சொல்லுவோம், நகைச்சுவையாக சொல்லுவோம். ஒருத்தர் இறந்துட்டார், ஊரே கூடிச்சு, எல்லாம் அழுதாங்க. அழுது அவர் அப்படியே அந்த இதில் தூக்கிட்டு தேர் கட்டி தூக்கிட்டு போகையில் அங்கிருந்த கரண்ட் கம்பியில் போய் அவரோட தலை நங்கு நடிச்சிடுச்சு. உடனே அவர் எந்திரிச்சு உட்காந்துட்டார். அப்புறம் ஒரு 6 மாதம் வாழ்ந்தார். அப்புறம் 6 மாதம் கழித்து அதே மாதிரி நிலையாயிடுது, இறந்துட்டார். இதே மாதிரி ஊரே கூடி அழுகுது. உடனே அதே தேர் கட்டி எடுத்துட்டு போகல அந்த வீட்டுக்காரம்மா போய் அந்த கரண்ட் மரத்துக்கிட்ட நின்றுடுச்சு. அட சாமிகளா, அட தங்கங்களா, கொஞ்சம் தலையை இடிக்காமல் பார்த்து எடுத்துகிட்டு போங்கடா தங்கங்களா அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து நின்றுச்சு. அப்போ யாருமே மரணத்தை கண்டு அச்சப்பட மாட்டேங்க. ஆனால் பகத்சிங், நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னைக்கு தூக்கு தண்டனை என்று ஆங்கில அரசு சொல்லியதோ அன்னையிலிருந்து தினந்தோறும் தூக்கில் ஓடுற வரைக்கும் உடல் எடையை பரிசோதனை பண்ணுவாங்க. ஆனால் பொதுவாக எல்லாருக்கும் மரண பயத்தில் உடல் எடை குறைஞ்சிட்டு வரு. ஆனால் பகத்சிங்க்கு மட்டும் உடலினுடைய எடை கூடிட்டே இருந்தது. ஆங்கிலேயம் கேட்டா, என்ன ஆச்சரியம், மரணத்தை கண்டு உனக்கு பயம் இல்லையா, உடனுடைய எடை கூடிட்டே இருக்குதுன்னு. அப்போ பகத்சிங் சொன்னா, என்னுடைய தாய் மண்ணுக்காக, இந்த தேசத்திற்காக உயிரை தருவதை நான் பெருமையாக நினைக்கிறேன், அதனால தான் நான் நிறைய சாப்பிட்றேன்னு சொல்லி அந்த பகத்சிங் சொன்னான்னா, தூக்குல போடுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் அவன் புத்தகத்தை வாசிச்சுக்கிட்டு இருந்தான். ஆக புத்தகம் நமக்கு மரண பயத்தை போக்கு, நம்முடைய மனங்களை அழகுபடுத்து. ஐயாங்கூட சொல்லும்போது ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டு இருந்தார், அப்படி எழுதுனவருக்கு இப்படி இது தெரியலேன்னு. நான் பாரதி இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரேன்னு எழுதுனா. என்ன எழுதுனா? இரும்பை காய்ச்சி உருக்குங்கோனா. ஆனால் ஒரு சம்பவங்க அவனுக்கு பால் காய்ச்சி தெரியல. பாண்டிச்சேரியில் இருந்தா, செல்லம்மா பாரதி ஊருக்கு போயிட்டா. பால் விறகு வச்சு பால் காய்ச்சணுன்னு அந்த மனுஷனுக்கு தெரியல. ஆனால் இரும்பை காய்ச்சி உருக்குன்ட்டாரு. பாரதிதாசன் வந்தார், இவர் பேப்பரெல்லாம் போட்டு தீயை முளைக்கிட்டு இருந்தார். என்ன பண்ணுறீங்க பாரதின்னு கேட்டார். பால் காய்ச்சிட்டு இருக்கிறேன்னாரு. உடனே பாரதிதாசன் சொன்னார், விடுங்க நானும் பால் காய்ச்ச ட்ரை பண்ணுறேன், நீங்கள் போங்கன்னு. அவரும் முயற்சி பண்ணார், அவருக்கும் பால் காய்ச்ச தெரியல, போயிட்டார். போயிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தா, எந்த இடத்துல பாரதி பால் காய்ச்சினானோ அந்த இடத்துலையே தலையை வச்சு படுத்துட்டு இருந்தா. ஒரு சீட்டு எழுதி வச்சிருந்தா அந்த பாத்திரத்தின் கீழே, பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடான்னு சொல்லி அந்த இடத்துல பாரதி எழுதி வச்சான்னு சொன்னா, நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் புத்தகங்கள் நம்ம எதுவும் செய்யாதுன்னு. அதனால தான் நம்முடைய இறையன்பு ஐயாங்கூட ரொம்ப அழகாக சொன்னார், புத்தகம் பழசாக இருக்குதுன்னு தூக்கி வீசிடாதீங்க, அந்த பழைய புத்தகத்தில் கூட உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போடுகின்ற வைர வரிகள் இருக்கும்னு சொல்லி இறையன்பு சொல்லியிருக்காருன்னா. அதனால தான் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் கூட சொன்னார், காகிதத்தை சுருட்டி கந்தகத்தை வைத்தால் மட்டும்
வெடிக்காது. வார்த்தைகளை சுருக்கி வரிகளில் வைத்தாலும் அது வெடிக்கும்னு சொல்லி நம்முடைய முத்தமிழ் அறிஞர் சொல்லி இருக்காருன்னா, ஒரு புத்தகத்துக்குள்ள அவ்வளவு ஒரு ஆற்றல் இருக்குதுங்க. இந்த புத்தகத்தை வாசிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் அப்படி என்ன ஒரு மகிழ்ச்சி வந்துரு. எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு அது பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் வேண்டாம். ஒரு காலகட்டங்களில் நம்ம வீடு கட்டினோம். வீட்டை எப்படி கட்டினோம்? படின்னு வச்சோம். வாழ்க்கையை படி, அதற்கு பிறகு நடை அப்படின்னு வச்சோம். படித்தபடி நட. அதற்கடுத்து கூடாரம்னு வச்சு கட்டினோம். ஏன்? எல்லாரும் கூடியிருந்தோம். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, நங்கையா, கொழுந்தியா, இப்படி அத்தனை பேரும் கூடியிருந்தோம். இந்த உறவு சொல்லலாம் நம்முடைய தமிழில் மட்டும்தாங்க இருக்குது. பிற மொழிகளில் இந்த உறவு சொல்லே கிடையாது. இன்னைக்கு ஒரு ஆய்வு சொல்லுது, இன்னும் 55 ஆண்டுகள் கழித்து பார்த்தால் இந்த உறவு சொல்களே இல்லாம போயிரு. 2 வார்த்தை தான் இருக்கு. ஆன்டி, அங்கிள் அப்படிங்கிற 2 சொல்லுதான் இருக்குன்னு சொல்லி ஆய்வு சொல்லுதுன்னா, அன்னைக்கு கூடாரத்துக்குள்ள எல்லாரும் கூடியிருந்தோம், பேசினோம், மனம் விட்டு சிரிச்சோம். அப்போ சேர்ந்து இருக்கும்போது மகிழ்ச்சினா என்ன, விட்டு கொடுக்கறதுனா என்ன, புரிதல்னா என்ன, பகிர்தல்னா என்ன, இத்தனையும் நம்ம பாடமாக கத்தோம். நான் இன்னைக்கு யோசிச்சு பார்க்குறேன், இன்னைக்கு வீடு நமக்கு எப்படி மாறி போயிருக்குங்க. அன்னைக்கெல்லாம் படி, நடை, கூடாரம்னு வச்சு வீடு கட்டினா, இன்னைக்கு படியும் இல்லை, நடையும் இல்லை, கூடாரம் இல்லை, எல்லாம் அட்டாச்சு அவுட் ஹவுஸ்ன்னு மாற்றிட்டோம். எதெல்லாம் அட்டாச்சில் இருக்கணுமோ அதெல்லாம் கொண்டு அவுட் ஹவுஸில் வச்சுட்டோம். எதெல்லாம் அவுட்டில் இருக்கணுமோ அதை அட்டாச்சுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். அன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் கட்டிய வீடுகள்லாம் அவுட்டரில் கழிவறை, குளியலறை இருந்துச்சு. இன்னைக்கு கழிவறையும் குளியலறையும் அட்டாச்சுக்குள்ளே வந்துடுது. யார் அட்டாச்சில் இருக்குன்னு? பெரியவங்க நம்ம கூட அட்டாச்சில் இருக்குன்னு அவங்கள அவுட் ஹவுஸ்ன்னு கட்டி கொண்டு போய் வச்சு நம்முடைய வாழ்க்கையே மாறிடுது. இதை விட என்ன ஒரு கொடுமை தெரியுங்களா? அன்னைக்கு தனி படுக்கையறையே கிடையாதுங்க. எல்லாம் கூடாரத்தில் தான் உருண்டுட்டு இருப்போம். நான் இப்போ என் கல்யாணத்துலலாம் நினச்சி பார்க்குறேன், கல்யாணமெல்லாம் அன்னைக்கு தனி அறை கிடையாது. புதுசாக கல்யாணமானால் ஒரு திரை ஓடுவாங்க, அவ்வளவுதான். இரவில் பேச முடியாது, பகலில் பார்க்க முடியாது. ஒரு நாள் எங்கள் வீட்டு கோஷ்டி எல்லாம் பக்கத்தூருக்கு பொங்க வைக்க போயிடுச்சு. நான் மட்டும்தான் இருந்தேன். இவர் வந்தார், எல்லாரும் எங்கேன்னு கேட்டார். எல்லாம் பக்கத்தூருக்கு பொங்க வைக்க போயிருக்கிறாங்கன்னு. என்ன வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னாரு. ஓடி போய் பார்த்த, பழைய சோறு தான் இருந்தது. பழைய சோறு தான் இருக்குதுன்னு எடுத்து போட்டு கொண்டுட்டு வா அப்படின்னாரு. 10 எருமை மாடு கறக்குது. கெட்டி தயிரை எடுத்து போட்டு பழைய சோத்தை கொண்டு போய் கொல்லப்புறம்னு ஒன்று இருந்துச்சு. அந்த விழுமியங்களையெல்லாம் நாம் தொலைச்சிட்டு நிற்கிறோம். இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது. கொல்லப்புறம்னு ஒன்று இருந்துச்சு. அங்கே போய் பிசைஞ்சு கொடுக்க, அவர் சாப்பிட கொடுக்க, சாப்பிட போன கோஷ்டி திரும்பி வர எதுவும் நடக்காத மாதிரி நான் பாத்திரம் பண்டங்களை கொண்டு வந்து வச்சுட்டு நான் ஒரு பக்கம் நிற்க, அவர் ஒரு பக்கம் நிற்க. வந்த மாமியா நேராக சமையல் கட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு கத்துச்சு, லொபோ லொபோ லொபோடு. தெரியுண்டி தெரியுண்டி, எனக்கு இப்படியெல்லாம் நடக்குன்னு தெரியுண்டி. ஆடு மாடுகளுக்கு ஆட்டி வச்சிருந்த பருத்தி கொட்டை புண்ணாக்க எந்த ஆடு மாடோ வந்து தின்னுட்டு போயிருக்குது, அது தெரியாமல் இருந்தையாடின்னு அது கத்த. எனக்கு அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு, நான் பழைய சோறுன்னு எடுத்துகிட்டு போனேன்னு இல்லை, அது பழைய சோறு இல்லை, ஆடு மாடுகளுக்கு ஆட்டி வச்சிருந்த பருத்தி கொட்டை புண்ணாக்கு. அந்த புண்ணாக்குக்கும் அது தெரியல. அது வாங்கி அது மகிழ்ச்சியாக சாப்பிட்டுட்டு. யோசிச்சு பாருங்க, இந்த வாழ்க்கையில் தனியறை இல்லை, ஆனாலும் அந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருந்ததா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு என்னைக்கு படுக்கையறைன்னு ஒன்று தனியாக வந்துச்சோ, இந்த மண்ணில் நம்முடைய வாழ்க்கையை படுத்து போச்சு அப்படின்னு சொன்னால், படுக்கையறை தனியே, பிள்ளைகளுக்கு தனியறை வந்துச்சு. இன்னைக்கு அதுக்கு என்ன படிக்குது, என்ன செய்யுது, அதுகளோடு மனம் விட்டு உட்கார்ந்து பேசுறக்கும் கூட நம்ம நேரம் இல்லாமல் ஓடிட்டு இருக்கிறோன்னா, அதனால தான் நான் எப்பவுமே இந்த செய்தியை சொல்லுவேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறி போயிருக்குது தெரியுமா? ஒரு பொண்ணு வந்து சொல்கிறா, அப்பா நான் அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தரை காதலிக்கிறேன்னப்பான். அப்பா கேட்குறாரு, அங்கே இருக்கிறவன் எப்படிமா உங்கள்கிட்ட வந்து
சிக்குனா நாங்கள் இன்டர்நெட்டில் தேடினோம், சரி ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டோம், ஸ்கைப்பில் ப்ரப்போஸ் பண்ணினோம், வாட்ஸ்அப்பில் 2 மாதமாக காதலிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உடனே அந்த அப்பா சொன்னார், அப்படியாம்மா, அப்போ ஒன்று செய்ய, ட்விட்டரில் கல்யாணம் பண்ணிக்கோ, மேக் மை ட்ரிப்பில் ஹனிமூன் போய்க்கோ, ஃப்ளிப்கார்ட்ஸில் பேபிஸ்க்கு ஆர்டர் கொடு, கூகுளில் பேரை தேடு, பிடிச்சிருந்தா வாழு, இல்லைன்னா OLXில் ஓட்டு விற்றுட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்கிற ஒரு வாழ்க்கை மாற்றத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன காரணம் என்றால், இன்னைக்கு நமக்கு வாசிப்பில்லை. ஒரு கணக்கெடுப்பு சொல்லுதுங்க, நான் வருத்தத்தோடு பதிவு செய்கிற ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது, இன்னைக்கு 65% குடும்ப நீதிமன்றங்களிலே விவாகரத்து கேட்டு வழக்கு நிலுவையில் இருக்கிறது அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுதுன்னா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக நம் முன்னோர்கள் வாழ்ந்த இந்த மண்ணிலே எங்கே நம்ம எதைய தொலைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. தயவு செய்து நான் சொல்றேன், இது நகைச்சுவையா இருந்தாலும் இதுக்குள்ளேயும் ஒரு செய்தி இல்லாம இல்லை. ஒரு கல்யாணமாகி 10 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை. 10 வருஷம் கழிச்சு அந்த அம்மா பலாச்சொல மாதிரி ஒரு குழந்தைய பெத்தெடுக்குது. உடனே என்ன பேர் வைக்கிறதுன்னு 2 பேருக்குள்ள ஒரு சிக்கல் வந்துடுச்சு. உடனே அவரு சொல்றாரு, எங்க அப்பா பேரு கிருஷ்ணசாமி, கிருஷ்ணன் வரணுங்கிறாரு. அந்த அம்மா சொல்லுது, இல்லை இல்லை, எங்க அப்பா பேரு சிவசாமி, சிவன் வரணும். 2 பேரும் 3 மாசம் பேரே வைக்கல. பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்தார், என்னடா 2 பேருக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, ஏதோ நாம போய் நாட்டாம செய்யலான்னு அவர் வந்தார். வந்துட்டு கேட்டார், என்ன பிரச்சனை உங்களுக்குனாரு. பேர் வைக்கிறதுல பிரச்சனை. எங்க அப்பா பேர் கிருஷ்ணசாமி, அவங்க அப்பா பேர் சிவசாமி, கிருஷ்ண சிவ வர்ற மாதிரி ஒரு பேர் வைக்கணுங்கிறா, பேரே கிடைக்கலேன்னு. அப்ப அவர் பார்த்தாரு, அப்ப நான் ஒரு பேர் சொல்லுட்டான்னாரு. சரி சொல்லுங்கன்னு, சிவராம கிருஷ்ணன்னு பேர் வைங்கன்னாரு. உடனே 2 பேருக்கு அத்தனை சந்தோஷம், இவ்வளவு நாள் நமக்கு இது தெரியாம போயிடுச்சே, சரி இங்க வச்சிடறோம். நாங்க ஊரே கூப்பிட்டாங்க, உறவுகளை எல்லாம் கூப்பிட்டாங்க, காலையில் பேர் வைக்கணும். உடனே 2 பேர் உட்கார்ந்து பேசுனாங்க, ஏங்க எங்கப்பன் பேர் சிவசாமி சிவ, உங்கப்பன் பேர் கிருஷ்ணசாமி கிருஷ்ண, இதாருங்க இடையில ராமன். உடனே இவருக்கு ஆமாண்டி யோசிக்கவே இல்லை, வா அவரைவே போய் கேட்கலாம். நைட்டு 10 மணிக்கு வந்து கதவை தட்டுனாங்க. உடனே அவர் பார்த்தார், என்ன இன்னும் பிரச்சனை, காலையில் பேர் வைக்கணும், இப்போ வந்து கதவை தட்டுறீங்களேன். இப்போ இவங்க சந்தேகத்தை சொன்னாங்க, ஏங்க எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணசாமி கிருஷ்ண, அவங்க அப்பா பேர் சிவசாமி சிவ, அது எப்படிங்க சிவராம கிருஷ்ணன்னு. அவர் சொன்னார், எங்கள் அப்பன் பேர் ராமசாமி, அதனால் அதை நான் சந்தடி சாக்கில் சைக்கிள் ஓட்டிட்டேன்னாரு. நீங்கள் இதில் யோசிச்சு பாருங்கள், இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோன்னா, இன்னைக்கு நான் சொன்னேன்னு இல்லை, இன்னைக்கு 65% நீதிமன்றத்தில் இருக்குதுன்னா என்ன காரணம் தெரியுங்களா? ஒரு குடும்ப பிரச்சனையில் பெற்றோர்களே இருந்தாலும் அவங்க உள்ள நுழையக்கூடாதுங்க. எப்படி 3வது நபர் வந்தால் குழப்பம் வருதோ அது மாதிரி இன்னைக்கு பிள்ளைகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்களையே தீர்த்துக்குங்கன்னு சொல்லணுமே ஒழிய, பெற்றோர்களாக இருந்தாலும் கூட உள்ள நாம் நுழையக்கூடாது. 1-2 விதிவிலக்கு, அதுக்காக எல்லாமே அப்படியே இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் எதிர்பார்க்கிற மாதிரியே என் மருமகிட்ட நான் எதிர்பார்க்க முடியுமா? இப்போ நானெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இன்றைக்கி மேடையில் அவங்க சொன்னாங்க 1000கணக்கான இல்லை, அதெல்லாம் தாண்டி 3000 மேடைக்கு பக்கம் வந்துட்டேன். ஏன் இவ்வளோ தூரம் நான் பயணப்படுறேன்னா, வாழ்க்கையில் நாங்கள்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறேங்க. இங்கே ஒன்றும் இல்லை, கல்யாணமாகி வந்த புதுசில் எங்கள் மாமியா, நாங்கள் கூட்டு குடும்பம், 3 பையங்க, நான் 3வது மருமக, கடைசி மருமக, படித்த மருமகா, வேலைக்கு போகிற மருமகா. என் மாமியா பார்த்துச்சு, எங்கள் வீட்டில் எல்லாமே இன்னைக்கும் ஆட்டுக்கல் தான், அம்மிக்கல் தான். எங்கள் மாமியா சொல்லிச்சு, நீ எப்படி நான் என் மருமகளுக்கு ஒரு துறை கொடுத்தனோ அது மாதிரி அது எனக்கு மாவாட்டுற டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துச்சு. தினந்தோறும் மாவாட்டணும். எங்கள் ஃபேமிலி 16 பேர். ஒரு வள்ள அரிசி போட்டால் 2 நாள் 3 நாள். ஒரு வள்ளம்னாலும் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது, இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஒரு வள்ளம்னு எத்தனை படிங்க? சரியா சொல்லிட்டாங்க, நன்றிங்க. அவருக்கு ஒரு கைதட்டு கொடுத்துருங்க. ஒரு வள்ளம்னா 4 வடிங்க, பக்கானா 2 வடி. இன்னைக்கு அந்த சொல்லெல்லாம் வழக்கில் இல்லையல்லங்கண்ணா, எல்லாம் இழந்துட்டோம் இல்லைங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற பேராண்டிக்கு தெரியுங்களா? தெரியாது. அப்போ அந்த சொல்லெல்லாம், இந்த வழக்க விழுமியங்களையெல்லாம் நம்ம இழந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறோங்க. ஒரு 4 படி அரிசி போட்டு ஆட்டணும். இதை ஆட்டிக்கிட்டு பள்ளிக்கூடம் போகிறது எப்படி, மேடைக்கு வர்றது எப்படி யோசிச்ச ஒரு நாள் அப்படியே அரிசி எடுத்து போட்ட ஆட்டுக்கல்ல போட்ட என் மாமியால் திட்டிகிட்டே ஆட்டினேன். அது அப்படியே மெல்ல எட்டி பார்த்து என்ன அப்படின்ச்சு,
நான் சொன்னேன், இங்கே பாருங்க, என்னதான் பார்த்து பார்த்து ஆட்டி இட்லி சுட்டாலும் உங்கள் பையன் இதில் தாங்க வெற்றி. என் புருஷன்னா வில்லங்கம்பரு. உங்கள் பையன் என்ன சொல்கிறாரு தெரியுமா? எங்கள் அம்மா கை பக்குவம் இல்லைன்னு சொல்கிறாருன்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு உச்சி குளிர்ந்து போச்சு. அப்படியா என் பையன் சொன்னா, தள்ளு. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அந்த அம்மா தான் ஆட்டிட்டு உட்காந்துட்டு இருக்குது. அம்மிக்கலுக்கு விடை கொடுக்கணும். தேங்காய் துண்டை எடுத்த அம்மியில் வச்சு அந்த அம்மாவை அடிக்கிற மாதிரியே நச்சு நச்சு நச்சுன்னு ஓங்கி ஓங்கி அடித்த அது இப்போ கேட்டுச்சு. என்ன பிரச்சனைன்னு கேட்டுது. இங்கே பாருங்க, என்னதான் நம்ம பார்த்து பார்த்து நான் சட்டினி அரைச்சாலும் உங்கள் பையன் என்ன சொல்கிறாரு தெரியுமா? எங்கள் அம்மா கைப்பட சட்டினி அரைச்சிருந்தா 2 இட்லி கூட திம்பனேன்னு சொல்கிறாருன்னு சொன்னேன். உடனே அந்த அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படியா சொன்னா என் பையன், தள்ளு. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அம்மியும் அதுதான் அரைச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குது. நான் பேக்கை தூக்கி போட்டுட்டு மேடைக்கு வர்றேன்னா இப்போ நீங்கள் கேட்கலாம், ஒரு வயசு 96 வயசுங்க மாமியாளுக்கு. 96 வயசு மாமியாகிட்ட வேலை வாங்கிட்டு நீ எல்லாம் மேடையில் வந்து பெண் உரிமையை பேசுகிறையான்னு கேட்கலாம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க. சுகர் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது, மருத்துவ செலவே எங்கள் வீட்டில் எங்கள் மாமியாவை பொறுத்த வரைக்கும் நில்லில் நிற்குதுன்னு சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த சமாளிப்பு அப்படிங்கிறது, இன்றைய பிள்ளைகளிடம் நம்ம வாழ்க்கையை பற்றி பேசாமல் இருக்கிறோமே, யோசிச்சு பாருங்க. ஏன் 6 மாதத்துக்கு முன்னால் என் மாப்பிள்ளை ஒரு மெசேஜ் எனக்கு அடிக்கிறாரு, அத்தை உங்கள் ப்ராடக்ட்டு ஒழுங்காகவே வேலை செய்வதில்லை. யார்? என் பொண்ணாமா. ஒழுங்காகவே வேலை செய்வதில்லை. நான் யோசித்தேன், இது ஏதோ கோக்குமாக்கு ஆகுதுன்னு. நான் ஒரு மெசேஜை திருப்பி அடித்த மாப்பிள்ளை, அந்த ப்ராடக்டை உங்களுக்கு சேல் பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சு, வாரண்டி பீரியடு தீர்ந்து போயிடுச்சு, அந்த ப்ராடக்ட் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்றால் இந்த கம்பெனி பொறுப்பேற்காது அப்படின்னு ஒரு மெசேஜை தட்டி விட்டேன்னா இந்த சமாளிப்பு நமக்கு எங்கே வரும்? பாரதி சொன்னான்ல, காளா என் காலெதிரே வா, உன்னை சிறு புல்லாக மதிக்கிறேன் நானே. அவனுக்கு அந்த தைரியம் எங்கிருந்துங்க வந்துச்சு? ஆயிரக்கணக்கான புத்தகங்களை அவன் படித்ததுனால தான் அவனுக்குள்ள அத்தனை தைரியம் வந்துச்சுன்னா நீங்கள் அவ்வளவு புத்தகங்களை படிக்க வேண்டாம். இங்கே வந்திருக்கிறீங்க, ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்கி அடுத்த புத்தக திருவிழா வர்ற வரைக்காவது அதை திருப்பி திருப்பி நம்ம பிள்ளைகளை படிக்க சொன்னால் அதில் ஏதாவது 1-2 வரிகளாவது கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடுங்க. இப்போ நான் இவ்வளவு தூரம் இங்கே மேடையில் நின்றுட்டுருக்கிறேன்னு சொன்னால் என் அப்பா அம்மாலாம் ஒன்றும் பெருசாக படித்த படிப்பாளி கிடையாதுங்க, வெறும் விவசாயி தான், படிப்பறிவில்லாத விவசாயி. ஆனால் என்ன படிக்க வைக்கணும்னு எங்கள் அப்பா ஆசைப்பட்டார். எங்கள் அம்மா வேண்டாம், நிறுத்திடலாம், 9ஆவதோடு நிறுத்தலாம், வேண்டாங்குது. எங்கள் அப்பா இல்லை அவளாவது படிக்கட்டுன்னு அவர் யோசிச்சார். 9ஆம் வகுப்பு பாடம் தொடருது. எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு போட்டி வச்சாங்க. என்ன போட்டி? காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ஒரு போட்டி, பேச்சு போட்டி. எல்லா பள்ளிக்கூடத்திலிருந்து மாணவர்கள் வருவாங்க. நம்ம பள்ளி சார்பிலையும் ஒருத்தரை பேச வையினாங்க. எங்கள் ஆசிரியர் யோசிக்கவே இல்லை, சாந்தாமணின்னு என் பேரை கொடுத்தாங்க. எனக்கு முன்ன பின்ன பேசி பழக்கமே இல்லை. டீச்சர் எனக்கு பேசி பழக்கம் இல்லைங்க டீச்சர், நான் பேச மாட்டேன் டீச்சர். எங்கள் டீச்சர் சொன்னாங்க, ஏய் அங்கே உட்காந்துட்டு பேசுகிறீங்களடி, இங்கே வந்து பேசுடின்ட்டாங்க. எங்க அங்கே உட்காந்துட்டு பேசுறது ஈஸிங்க, இங்கே வந்து பேச முடியுமா? ஆனால் இங்கே நின்றுட்டு பேசுறது இப்போ ஈஸி, உட்காந்து கேட்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அந்த கஷ்டமான வேலையை செய்கிறீங்க, ஆனாலும் அதுக்குள்ள ஒரு இஷ்டம் இருக்குது, நம்பிக்கையோடு உட்காருங்க. அந்த மாதிரி நான் மாட்டேன்னு அப்புறம் எழுதி கொடுக்குறக்கு அப்பா அம்மா படிக்கலை. இன்றைக்கெல்லாம் கூகுளில் போனோன்னு வைங்க, கூகுளில் போய் என்ன தலைப்போ பட்டுன்னு தட்டுனோம்னா வேணுங்கிற பாயிண்ட் கிடைக்கும் இல்லையா? என் வீட்டுக்காரங்க கூட எனக்கு கூகுள்னு தான் பேர் வச்சிருக்காரு. பாரதி என்ன சொன்னா, காசிநகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோனா. நம்ம கேட்கறதுக்கு மட்டுமா இப்போ கருவி கண்டுபிடிச்சிருக்கிறோம், பார்க்கறக்கும் ஆள் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோமா இல்லைங்களா? இப்போ நான் மேடைக்கு வந்துடுறேன், 2 பிள்ளைகளை ஆறுகிட்ட விட்டுட்டு வர்றேன், அவர்கிட்ட தானே விட்டுட்டு வர்றேன். நல்லா பார்த்துக்கிறாரா? ஒரு ஃபோன் அடிப்பேன், சொல்லுமா எங்கே இருக்கீங்க? வீட்டில் தாம்மா இருக்க, எங்கே நம்ம மிக்சியை போடுங்க, போடுவார், டர்ன்னு ஓடு, நம்ம வீட்டு மிக்சி தான், நம்பிடுவேன். ஒரு நாள் நிகழ்ச்சி கேன்சல், நேரத்திலேயே வீட்டுக்கு போனால் அந்த மனுஷனை காணோம்.
புள்ள மட்டும்தான் இருந்தா. எங்கடி உங்க ஒப்பனை அடப்போமா, நீ பேசுறன்னு பேக்க தூக்கிட்டு போ. அப்பா நீ போன பிறகு ஒரு கட்டப்பை எடுக்கிறாரு, அதில் மிக்சியை தூக்கி வைக்கிறாரு, அவர் ஒரு பக்கம் போறாருன்னு இருந்த காலம் இன்னைக்கும் இல்லை இல்லைங்க. கண்டுபிடிக்கிறோம் இல்லை, ஆள் எங்க இருக்குது நம்பிக்கையே இப்போ நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லை. ஆக அந்த அளவுக்கு கூகுள் இன்னைக்கு வசதி, அன்னைக்கு அந்த வசதி இல்லையே. எழுதித்தர ஆள் இல்லை டீச்சர், நான் எழுதி தர்றேன்டி. ஆங்க நம்ப மாட்டீங்க, 7 பக்கத்தை எழுதி தர்றாங்க. இங்கே ஒரு பக்கம் படிக்க முடியாமல் கஷ்டப்படுற ஆள் நான். 7 பக்கத்தை எப்படி மனப்பாடம் பண்ணுறது? எங்கள் அப்பாட்ட வந்து சொல்கிறேன், அப்பா எனக்கு பயமாக இருக்குதப்பான்னு. எங்கள் அப்பா சொல்கிறார், கண்ணு இது மான பிரச்சனை கண்ணு, எப்படியாவது பேசிடு, ஏதோ இந்தியா பாகிஸ்தான் பார்டர் பிரச்சனை மாதிரி எப்படியாவது பேசுகண்ணுன்னு எங்கள் அப்பா. அன்னைக்கெல்லாம் இந்த மின்சார விளக்கு இல்லைங்க, குடிசை வீடு தான், மண்ணெண்ணெய் விளக்கு தான், சீலையில் தான் திரி போட்டு எரியும், கண்ணாடி கிடையாது, அப்படியே கண்ணெல்லாம் எரியும். அதில் உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணி போட்டி நடக்கிற நாள் பார்த்தா அத்தனை பேரும் ஆம்பளை பசங்க, விரல் விட்டு என்ற மாதிரி 3 பெண் பிள்ளை, நான் மட்டும்தான். ஓடி போய் சொல்கிறேன், டீச்சர் பயமாக இருக்குதுங்க டீச்சர், இப்போவாது விட்டுருங்க டீச்சர். ஏய் அதெல்லாம் முடியாதுடி, பேசுறதில்ல, பரிசை வாங்கிட்டு வாடிங்கிறாங்க. இங்கே பேசவே முடியல, பரிசு எப்படி வாங்கிறது? அப்படி இல்லைன்னா பெரம்படிடி வாங்கணுமே, பெரம்படி வாங்கணும், அடிப்பாங்க. வீட்டில் வந்து மூச்சு விட மாட்டோம், சொன்னால் இங்கேயும் கிடைக்கி, வாத்தியாருக்கே கோம்பர வச்சியா அப்படின்னு இவங்களும் ஒத்துவாங்க. வீட்டில் வந்து சொல்ல மாட்டோம். இன்றைக்கி நான் யோசிச்சு பார்க்குற, முறைச்சி பார்த்தாலே 3 மாதம் நாங்கள் ஜெயிலுக்கு போகிறக்கு ரெடியாக இருக்கணும் இல்லையா? அது கைதட்டுங்க நல்லா. 3 மாதம் போடுற என் பையனெல்லாம் டெய்லி சவாலுங்க, மவளை நீ அடி அடி மவளை, ஏன் அடித்தா 6 மாதம் கம்பி எண்ணுவேங்கிறத அவன் கரெக்டாக எண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். ஒரு நூற்றாண்டுக்குள்ள நம்ம எத்தனை மாற்றத்தை சந்திச்சிருக்கிறோம் பாருங்க. பெரம்படி என்ன செய்யறதுன்னு தெரியல. சாந்தாமணி பேரை கூப்பிட்டு விட்டாங்க, வந்த நின்ன கூட்டத்தை பார்த்த, பயம் வந்துடுச்சு, கண்ணை மூடுன, என்னென்னலாம் மனப்பாடம் பண்ணணும் அதை கடன்னு மேடையில் சொல்லிகிட்டே வந்த. இப்படியெல்லாம் நமக்காக அரும் பாடுபட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த காந்தியடிகளை கோட்சோ என்பவன் சுட்டு கொன்றான்னு சொன்ன, சொல்லிட்டு கண்ணை முழிச்ச. அந்த கார்னரில் எங்கள் டீச்சர் பெரம்போட நின்னாங்க. பார்த்தது சப்த நாடி நின்று போச்சு, பேச்சே வரல, காற்று தான் வந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மேடையிலையும் அழுக ஆரம்பிச்சிட்ட. நடுவர்கள் வந்து உட்காரு, நாங்கள் உட்கார்ந்துட்ட. பரிசு அறிவிக்கிறாங்க. 3ஆம் பரிசு ஒரு மாணவன், 2ஆம் பரிசு ஒரு மாணவன், முதல் பரிசு சாந்தாமணின்னு சொன்னாங்க. நீங்கள் நம்பலை, நம்பியிருந்தா கைதட்டுங்கச்சு. என்னை இப்படியெல்லாம் கேவலப்படுத்தாதீங்க, என்னை மூஞ்சியை பார்த்தா அப்படி இல்லையா? பரிசு வாங்குற மூஞ்சி மாதிரி ஏங்க 3/4 மணி நேரம் முக்கி பேசுகிற நிலங்க, மூச்சு விடாமல் தண்ணியும் கூட குடிக்காமல் பேசுகிற நிலங்க, ஏங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? ஆனால் நான் நம்பலிங்க, நான் தானான்னு அப்படியே கையை தொட்டு பார்த்துட்டேன். அப்போ அந்த நடுவர்கள் சொன்னாங்க, யார் எப்படி பேசுனாங்க, கொஞ்சம் மார்க் வித்தியாசம், இதெல்லாம் அன்றைக்கி சொல்லுவாங்க. அந்த நடுவர்கள் சொன்னாங்க, இங்கே வந்து பேசி அத்துணை பேருமே நல்லா பேசுனாங்க. ஒரு சின்ன இதில் வித்தியாசத்தில் தான் பரிசு இழந்துருக்கிறீங்க. அதில் வந்து நாங்கள் சாந்தாமணிக்கு வந்து பேச்சை நிறைவு செய்யலை, ஆனால் பரிசை கொடுத்துருக்குறோம். ஏன் கொடுத்தோம் தெரியுமா? ஏன் அவளை மேடைக்கே போகக்கூடாதுன்னா கொடுத்தாங்க. சொன்னாங்க பாருங்க, இங்கு வந்து பேசிய அத்துணை பேரும் அறிவுபூர்வமாக பேசினார்கள், ஆனால் சாந்தாமணி மட்டும்தான் உணர்ச்சி பூர்வமாக பேசினார்கள். காந்தியடிகளை கோட்சோ என்பவன் சுட்டு கொன்றான் என்று சொல்லும்போது தாங்க முடியாமல் தேம்பி அழுதார்களேன். அதுக்கு அழுத அடுத்த வார்த்தை வரலின்னு அழுத. ஆனாலும் பரிசை கொடுத்தாங்க. எங்கள் ஆசிரியர்கள் சொன்னாங்க, ஏய் இந்த பரிசு எப்படி வந்ததோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீடி, ஆனால் உனக்கு ஒரு மேடை ஆளுமை இருக்குது, அதை நீ பயன்படுத்தினா எதிர்காலத்தில் சிறந்த பேச்சாளராக வருவேன்னு சொல்லி அன்னைக்கு அந்த ஆசிரியர்கள் கொடுத்த கல்வி பிச்சை தான் இன்னைக்கு 3000 மேடைகளை கடந்து நாம் பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால், இதை பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. பாட புத்தகங்கள் தேவை, அவசியம், அடிப்படை. ஆனால் அதோடு நம்ம வாழ்க்கை பாடத்தையும் நம்ம கற்றுக்கணுங்க. அதனால தான் எங்களுடைய குருநாதர், என்னுடைய ஞானகுரு சுகீசிவம் ஐயா தான் இந்த செய்தியை மேடையில் சொல்லுவார். இந்த கொரோனா காலகட்டங்களில் ஒரு ஆசிரியருக்கு கொரோனா வந்துடுச்சு. ஒரு பையன் ஃபோன் பண்ணுறா, டீச்சர் இந்த வருஷம் நான் உங்ககிட்ட படித்தேன், உங்களுக்கு கொரோனா வந்திருக்குதுன்னு கேள்விப்பட்டேன், நீங்கள் சீக்கிரம் நல்லாகணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துனா. இதாவது பரவாயில்ல, நாங்கள்லாம் கொரோனா காலத்தில் என்ன பாடுபட்டோம் தெரியுங்களா? ஏன் நானெல்லாம் வகுப்பில் செல்ஃபோனை வச்சுக்கிறக்கே அனுமதிக்க மாட்டேன்.
செல்ஃபோன் வச்சுருந்தா வகுப்புட்டு போடா வெளியிலன்னு முடிக்கிடுறா. அப்படி ஸ்ட்ரிக்டான ஆசிரியர். கொரோனா காலத்துலிங்க ஒருத்த எனக்கு மெசேஜ் அனுப்புகிறா, கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு, எந்த செல்ஃபோனை வைத்திருந்தால் வகுப்புக்குள் விடமாட்டாய் என்று சொன்னாயோ அந்த செல்ஃபோனில் தான் உன்னுடைய வகுப்பையே நான் அட்டன் செய்து கொண்டிருக்கிறேன், சாந்தாமணி ஈச பூமரங்குன்னு மெசேஜ் அடிக்கிறானுங்க. நாங்கள் அப்படியெல்லாம் அனுபவித்தோம். ஆனால் இந்த பையன் ஃபோன் பண்ணி, டீச்சர் உங்களுக்கு சீக்கிரம் கொரோனா நல்லாகணும் அப்படின்னு சொல்கிறான். நீ யாரப்பான்னு. இருங்க டீச்சர், எங்கூட ஒரு 6 பேர் பேசுகிறாங்க, அவங்க கூடயும் நீங்கள் பேசுங்கன்னு. ரெண்டாவது ஒரு பையன் ராஜ்குமார்னு பேசுகிறா. தம்பி நீ என்னவா இருக்கிற, என்ன பண்ணுறேன்னு. டீச்சர் நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேனுங்க, மாதம் 3 லட்சம் சம்பாத்தியம் பண்ணுறேன்னு சொல்கிறா. உடனே அந்த ஆசிரியர் அப்படியாமா, நல்லா இருங்கிறாங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்குங்க, ரிட்டையர்டிலும் கூட எங்களுக்கு இவ்வளோ சம்பளம் வராது. ரிட்டையர்ட் ஆகும்போதும் கூட நாங்கள் 3 லட்சம் சம்பாத்தியம் வாங்க மாட்டோம். ஆனால் எங்ககிட்ட படித்த பையன் இவ்வளவு சம்பாத்தியம் வாங்குறானா, பொறாமப்படாமல் வாழ்த்துகிற ஒரே உள்ளம் ஆசிரியர்களுடைய உள்ளம் தாங்க. அந்த டீச்சர் சொல்கிறாங்க நல்லா இரு அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. இருங்க டீச்சர், இன்னும் 2-3 பேர் பேசுகிறாங்கன்ட்டு எல்லாரும் பேசுகிறாங்க. இப்போ இந்த டீச்சர் கேட்டாங்க, முதல்ல பேசுனவங்கிட்ட கேட்டாங்க, ஏப்பா நீ தான் முதல்ல ஃபோன் பண்ணுன, நீ யாருன்னே எனக்கு சொல்லலையேன். அப்போ அந்த பையன் சொல்கிறா, டீச்சர் நான் இன்னைக்கு துபாயில் ஒரு நிறுவனத்தை வச்சுருக்கிறேன், என்கிட்ட 2000 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறா. சொல்லிட்டு நான் எப்படி இந்த அளவுக்கு உயர்ந்தேன் தெரியுமா டீச்சர், நீங்கள் வகுப்புலையே என்னை மறக்க முடியாத ஆளுன்னு. அப்படியாப்பான், பின்னாடி பெஞ்சில் தான் உட்கார்ந்துருப்பேன், வகுப்புலையே உயரமான ஆள் நான் தான். அந்த உயரம் பத்தாதுன்னு அப்பப்போ நீங்கள் பெஞ்ச் மேலே வேற ஏற்றி என்னை நிறுத்திடுவீங்க. அப்புறம் அப்பப்போ குறும்பு செய்வேன், ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வரமாட்டேன், கிளாஸ் விட்டு வெளியில் போன்னு அனுப்பிச்சி விட்ருவீங்க. எல்லா வகுப்புலையும் நான் குறும்பு செய்வேன், எல்லா டீச்சரும் ஒன்று சேர்ந்து டிசி கொடுத்துருவாங்க. அப்புறம் எங்கள் அப்பா அம்மா பேச்சுவார்த்தை நடத்தி மறுபடியும் நான் ஸ்கூலுக்குள்ளே வந்துடுவேன். இப்போ ஞாபகம் வருதான் டீச்சர்னா. அப்புறம் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு, இல்லைப்பா கொஞ்சம் மறந்துட்டேன், சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு. அப்போ அந்த பையன் சொன்னது தாங்க ஹைலைட்டு. டீச்சர் இன்றைக்கி ஒரு துபாயில் ஒரு நிறுவனத்தை தொடங்கி அங்கே 2000 பேர் வேலை செய்கிறாங்கன்னா நான் என்ன கற்றுட்டேன் தெரியுமா, எப்பெல்லாம் என்னை பெஞ்சு மேலே ஏற்றி நிறுத்துவீங்களோ அப்பெல்லாம் வாழ்க்கையை இதை விட நம்ம உயரணுங்கிற வாழ்க்கை பாடத்தை அந்த வகுப்பறைக்குள்ளே நான் கற்றுட்டேன். என்னை அப்பப்போ கொண்டு போய் வெளியில் நிறுத்துவீங்க. வெறும் வகுப்பறை கல்வி மட்டும் வாழ்க்கையை உயர்த்தாது, வெளியுலகத்தையும் பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் வெளியில் நிற்கும்போது கற்றுட்டேன். அப்பப்போ எங்கள் அப்பா அம்மா பேச்சுவார்த்தை நடத்தி என்னை மறுபடியும் இந்த பள்ளிக்கூடத்தில் அனுமதிக்க வைப்பாங்க. அப்போ உன்னை புரிஞ்சுட்டேன், வாழ்க்கையில் எத்தனை சிக்கல் வந்தாலும் பரவாயில்ல, வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, பேச்சுவார்த்தை நடத்தணும்னா அதில் வெற்றி அடைய முடியுங்கிற வாழ்க்கை பாடத்தை நான் கற்றுட்டேன். இன்னைக்கு துபாயில் ஒரு நிறுவனம் 2000 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த 2000 பேரில் ஒருத்தந்தா 3 லட்சம் சம்பாத்தியம் வாங்குகிற முதல் மாணவனாக இருந்த ராஜ்குமார்னு சொல்லி அந்த மாணவன் சொல்கிறான்னு சொன்னால், வெறும் பாட புத்தகங்கள் மட்டும் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தாதுங்க, கூடவே வாழ்க்கை பாடத்தை கற்கணும்னு சொன்னால் இது மாதிரி புத்தகங்களை எல்லாம் நம்ம கற்றுக்கணும். புத்தகத்தில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். நான் ஒரு கதை படித்தேன். அந்த கதை நாகர்கோயிலிருந்து அந்த கதை தொடங்குது. ஒரு ஒரு போலீஸு காவல்துறை நண்பர் வேலைக்கு கிளம்புறாரு. உடனே அந்த வீட்டில் இருக்கிற அம்மா சொல்லுது, நம்ம பிள்ளைக்கு நாளைக்கு பிறந்த நாள், ஒரு 50 ரூபாய் தேத்திட்டு வாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. சரின்னு அவர் வர்றாரு. வர்ற வழியிலலாம் எவனாச்சு இது லைட் இல்லாமல் வர்றானா, அப்படி வர்றானா, இப்படி வர்றானான்னு பார்க்குறான். அன்னைக்குன்னு பார்த்து இந்த நாடே திருந்திடுது, எவனுமே சிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 50 ரூபாய்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு டீ கடையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, கோயில் குருக்கள் ஒருத்தர் பஞ்சகஜம் கட்டிட்டு போஸ்ட் பண்ணுறக்கு, அன்னைக்கெல்லாம் லெட்டர் எழுதுறது இருந்துச்சு. இன்னைக்கு அந்த லேப்டாப்பு இணையமெல்லாம் வந்ததோ இன்னைக்கு எழுதுறதும் கூட போயிடுச்சுங்க. 3வது வகுப்பு படிக்கிற பிள்ளைகள்லாம் டேபிள் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்குது, எழுத்து பயிற்சியும் போயிடுச்சு. அன்னைக்கெல்லாம் வாழ்க்கையில் கடிதம் இருந்துச்சு. ஏதாச்சும் ஒரு சிக்கல்னா ஒரு கடிதத்தை போடுவோம், வீட்டில் பிரச்சனைனா அது அங்கே போய் சேர்றக்கு 1 வாரம் ஆகு. அதை வாங்கி படிக்கிற எங்கள் அப்பா அண்ணன் தம்பி எல்லாம், மாப்பிள்ளை ஏதோ ஒரு அறை விட்டுட்டாராமா, மக எழுதியிருக்கிறாடான்னு எங்கள் அப்பா பதறுவார். எங்கள் அண்ணன் உண்டு இல்லைன்னு அந்த ஆளை பண்ணி போடுறேன், மாமன் மச்சனை
ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூப்பிட்டு ஆடு அடித்து கோழி அடித்து குழம்பு வச்சு சாப்பிட வச்சு கூப்பிட்டு வரையில் இங்கே இன்னொரு வாரம் 15 நாள் ஆயிரம் அவங்க வந்து சேர்றக்குள்ள. அதுக்குள்ளே இங்கே வாழ்க்கையில் நாங்கள் சந்தோஷமாகி அடுத்த உழைக்கு தயாராகி உட்கார்ந்துட்டு இருந்தோம். நடந்துச்சுங்களா இல்லையா? இன்னைக்கு அந்த கடித போக்குவரத்து கிடையாது. வருவாங்க, பார்த்துட்டு ஆடை என்னமோ கையை வாங்கிக்கிறாரு, அம்மனி கண்ணில் வட்டுடுதுன்னு இங்கேயும் ஆடு அடித்து கோழி அடித்து தின்னுட்டு பங்காளி மக்கள்லாம் மகிழ்ச்சியாக போன காலம் அந்த மண்ணு தாங்க. அந்த மண்ணு இன்னைக்கு அந்த கடித போக்குவரத்து இல்லை, ஆனால் அன்னைக்கு இருந்துச்சு. அந்த குருக்கள் என்ன பண்ணுறாரு, அந்த கடிதத்தை கொண்டு வந்து அந்த போஸ்ட் பாக்ஸ்குள்ளே போடுறாரு. அதில் ஏற்கனவே ஒரு லெட்டர் சிக்கிட்டு இருந்தது, இது உள்ளே போக மாட்டேன்டுடுது. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஓ உள்ளே ஏதோ சிக்கி இருக்குதுன்னு அந்த லெட்டரை வெளியில் எடுத்து இப்போ இந்த 2 லெட்டரையும் கையில் வச்சுருக்காரு. நம்ம போலீஸ்காரர் காத்துட்டு இருந்தார்ல, அவர் ஓடி வந்து 50 ரூபா கிடச்சிதுடான்னு டப்புன்னு பிடிச்சிட்டாரு. நீ லெட்டர் திருடு போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த லெட்டர் திருடுறவன் நீதானானாரு. சாமி நான் அதெல்லாம் இல்லைங்க, உள்ளிருந்ததை எடுத்தேன், அதெல்லாம் கிடையாது, நீ லெட்டர் திருடி இருக்கிற, வா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். புதுசாக எஸ்ஐ வந்திருக்கிறாரு, அவர் என்னென்னலாம் கேட்க மாட்டார், எடுத்ததே கன்னத்தில் பலார்னு ஒரு அறை விடுவாருன்னு. சாமி நான் அவருக்கு ஜெயிலு இதுக்கெல்லாம் போனதில்லை, சிறைச்சாலைக்கெல்லாம். சாமி நான் அங்கெல்லாம் வந்ததில்லைங்க சாமி, என்னை விட்டுருங்கம்பாரு. அதெல்லாம் முடியாது, வா அவர்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இவர் எவ்வளவோ கெஞ்சுறாரு. அப்புறம் இன்னும் அந்த சிறைச்சாலையோட பயத்தை இவர் எச்சா ஊட்டுறாரு. இந்த போலீஸ்காரரு அடிக்கிறதோ இல்லடா, கம்பி என்னோன்னு கேஸ் போட்டுருவாங்க, எஃப்ஐஆர் போட்டுருவாங்க, நல்லா சொல்லிட்டு வர்றாரு. சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் வந்த பிறகு இவன் ஒன்றும் மசிகிற மாதிரி தெரியலேன்ட்டு போலீஸ்காரரை சிரிச்சுட்டு சொல்லுவார், ஒரு 50 ரூபாய் கொடு அப்படிம்பாரு. ஒரு 50 ரூபாய் கொடு, உன்னை நான் விட்டுறேன் அப்படிம்பாரு. உடனே இவன் சுதாகரிச்சிருவான். குருக்களுக்கு சுதாகரிச்சுட்டு சொல்லுவார், வேண்டாம் வா நான் எஸ்ஐவே வந்து வாக்குறேன் பாம்பாரு. உடனே இந்த போலீஸ்காரருக்கு ஒரு பயம் வந்துரு, ஐயோ என்னடா நாம் ஏதோ அது இதுன்னு உருட்டா பண்ணி 50 ரூபாய் பிடுங்கலான்னு பார்த்தா இவன் என்ன பண்ணிட்டா, வா போலாங்கிறானே, அங்கே போனால் வம்பு வந்துருமேன்ட்டு சரி விடு இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜந்தா, பேசாமல் விடு, 50 ரூபாய் கொடுத்துட்டு நீ போம்பாரு. அவர் ஒத்துக்க மாட்டார், நான் வர்றேன் எஸ்ஐயை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸ்டேஷன் வரைக்கும் உள்ளே வந்துடுவாங்க. ஐயோ நீ உள்ளே போனால் எஸ்ஐ நம்ம இப்படி தப்பு செஞ்சோன்னு நம்ம பழிகடா ஆகணுமேன்ட்டு சரி உன்னை நான் மன்னிச்சிட்டேன், நீ ஒன்றும் உள்ளே வர வேண்டாம் போ அப்படின்னு அவர் சொல்லுவார். இவர் புரிஞ்சுக்குவார். கடைசியில் அவன் சொல்லுவா, ஒன்றும் இல்லைப்பா, எங்கள் பிள்ளைக்கு நாளைக்கு பிறந்த நாள், என் மனைவி வரும்போது ஒரு 50 ரூபா தேத்திட்டு வான்னு சொன்னா, அதுக்காகத்தானே இப்படி பண்ணினேன். உடனே அவர் என்ன பண்ணுவார், ஒரு 100 ரூபாயை எடுத்து கொடுத்து, இந்தா உன் பிள்ளைக்கு நல்லா துணி வாங்கி கொடு, நாளைக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு வா, அங்கே உனக்கு பிள்ளைக்கு நான் அர்ச்சனையெல்லாம் செய்யறேன்ட்டு. இதாங்க ஒரு படைப்பாளியினுடைய அந்த வெளிப்பாடுங்கிறது இதுதாங்க. கடைசியில் அப்படியே முடிப்பார் வருங்க அந்த கதையை. இங்கே பாரு, அந்த குருக்கள் சொல்லுவார், இங்கே பாரு நீ 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினதையும் இந்த 100 ரூபாய் நீ எனக்கு கொடுத்துடணும், மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி அந்த கதை எழுதுவார். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஒரு செய்திகளை ஒரு நீதிகளை அந்த புத்தகங்கள்லேருந்து நம்ம வாசிச்சுக்கிறோம். இப்போ இந்த மாதிரி செய்திகளை படிக்க சொல்லலாம். அப்படி இல்லை நான் பிள்ளைகளோடு உட்கார்ந்து நம்ம கேட்ட செய்திகளை அவர் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பகிர்ந்து கொள்வதனாலும் கூட அவங்களால உள்வாங்கிக்க முடியுங்க. ஆக நீங்கள் கதைகள் என்ன, நீங்கள் நாம் என்ன நினச்சிட்ருக்கிறோம், நாம் என்ன தப்பு செஞ்சாலும் யாருக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கிறோம். ஆனால் தப்பு செய்கிறவங்களுக்கும் கூடங்க இலக்கியங்களில் சாட்சி இருக்குது. கலித்தொகையில் ஒரு செய்தி இருக்குது. ஒருத்தர் எப்பவுமே பொய் சாட்சி சொல்லுவா. அந்த பொய் சாட்சி சொல்கிறவன் வந்து என்ன பண்ணுவா, ஒரு மரத்துக்கு கீழே நின்றுவா. உடனே அந்த மரம் வந்து வாடுதாமா. அதை கொண்டு போய் இலக்கியத்தில் எப்படி இணைக்கிறார் பாருங்க. ஒரு தலைவன் பொருள் தேட பிரிஞ்சு போயிட்டா, அந்த தலைவி வாடி நிற்கிறா. அதுக்கு எழுதுறாங்க பாருங்க, கரி பொய்த்தான் கீழ் நின்ற கவின் போல அப்படின்னு எழுதுறா. பொய் சாட்சி சொன்னவன் நின்ன மரமானது எப்படி வாடி போகுமோ அதுபோல அந்த பெண் வாடுனான்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். நம்ம செய்கிற தவறுகளுக்கெல்லாம் சாட்சி இல்லைன்னு. ஆனால் கதைகளில் நிறையா இருக்குங்க. காண்டாமணின்னு நம்முடைய ஜானகிராமன் எழுதிய கதையில் ஒரு காண்டாமணின்னு ஒரு கதை. அந்த கதையை படித்தா தெரியுங்க. ஒரு உணவு விடுதி நடத்துவாங்க. அந்த உணவு விடுதி நடத்துகிறவங்களுக்கு அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, கெமிஸ்ட்ரி வாத்தியா இருக்குது, ஐராவதம்னு ஒரு அசிஸ்டண்ட் இருப்பார். அவர் அப்பப்போ வந்து அந்த உணவு விடுதியில் சாப்பிடுவார். அன்னைக்கு அந்த ஐராவத வயதானவர் வர்றாரு, சாப்பிட்றாரு.
சாப்பிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறா, போய் அந்த குழம்பு ஒரு கலக்கலான்னு கலக்கும்போது அதில் ஒரு பாம்பு விழுந்து கிடக்குது, விஷப்பாம்பு. அந்த பார்க்குற உணவு விடுதியாளர் பயந்து போய், ஐயோ இது விஷப்பாம்பு, இந்த குழம்பை முதல்ல அவர் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட வந்திருக்காரு, அவருக்கு போட்டுட்டுமே தடுக்கலான்ட்டு வர்றக்குள்ள அவர் சாப்பிட்டு இலையை மூடிட்டு காசு கொடுத்துட்டு போகிறாரு. இவன் பயந்துக்கிறா, ஐயோ செத்துட்டா பெரிய பிரச்சனையாகுவேன், நாளைக்கு இந்த கடையில் சாப்பிட்டுதா இப்படியாச்சு அப்படியாச்சு அப்படின்னு ரொம்ப பயந்துக்கிறா. அந்த நேரத்துக்கு அந்த ஊரில் அப்படியே சிவசிவான்னு போட்டு அந்த கோயில் கோபுரம் தெரியுது. கடவுள் கிட்ட வேண்டா, எப்படியாவது இந்த கஷ்டத்துலேருந்து என்னை காப்பாற்றி விட்டுரு கடவுளே அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டா. என்ன ஆகுது, அடுத்த நாள் காலையில் அவர் செத்துறாரு. ஊரே பார்க்குது, வயசானவர் இறந்துட்டாருன்னு போஸ்ட்மார்டம் எல்லாம் பண்ணல, கொண்டு புதைச்சிட்றாங்க. உடனே நம்ம நினச்சதை கடவுள் நிறைவேற்றி கொடுத்துட்டாரேன்னு அவருக்கு பெரிய மணியை வாங்கி அவன் கட்டுறான். இப்போ கட்டுனதோட பிரச்சனை தீராது. காலை 3 கால பூஜை நடக்கும்போது, காலையில் பூஜை நடக்கும்போது டன் அந்த மணி அடிக்கும்போது இவருக்கு ஞாபகம் வரு, அந்த குழம்பு பாம்பு ஐராவதம் ஞாபகம் வருவார். திரும்ப மத்தியானம் டங்குன்னு அடிக்கு, திரும்ப குழம்பு ஐராவதம் விஷப்பாம்பு, இப்படியே நினைவு வந்துக்கிட்டே இருக்கு. இந்த கதையை ஜானகிராமன் இப்படி முடிப்பார். அவர் குற்றத்திலிருந்து தப்பிச்சிட்டாரு, செஞ்ச குற்றத்துக்கு பரிகாரத்தை தேடி வச்சிட்டாரு. ஆனால் குற்ற உணர்ச்சியிலிருந்து ஒரு பொழுதும் அவரால் விடுபட முடியாதுன்னு சொல்லி அந்த கதையை அவர் முடிக்கிறாருன்னா, இது நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்துங்க. எந்த சூழலிலும் நாம் குற்ற உணர்வுகளிலிருந்து விடுபட முடியாது. ஒருத்தன் கடவுள்கிட்ட வேண்டுனா, கடவுளே ஒரு 100 ரூபாய் கிடச்சிதுன்னா என் வாழ்க்கை மகிழ்ச்சியுடையதாக ஆகுமேன்னு கடவுளுக்கு ஒரு கடிதம் எழுதுனா, கடவுளுக்கு கடிதம் போகுமா? போஸ்ட்மேன் பார்த்தாரு, அடாடாடா யாரோ ஒரு பாவம் எழுதியிருக்கிறா, இவரே இருக்கிற காசை 80 ரூபாயை அனுப்பிச்சு விட்டாரு. 80 ரூபாய் இவனுக்கு சேர்ந்தது, இவனுக்கு ஒரே மகிழ்ச்சி. ஆகா, கடவுள் நம்ம சொல்லுக்கு இறங்கிட்டாரேன்ட்டு அடுத்து ஒரு கடிதம் போட்டா, கடவுளே அடுத்த முறை நீ பணம் அனுப்பும்போது டைரக்டாக எங்கிட்டையே கொடு, போஸ்ட்மேன் மூலம் கொடுக்காத, அவர் 20 ரூபாய் கம்சன் எடுத்துட்டு கொண்டு கொடுக்குறாருன்னு சொல்லி இந்த மனித நேயத்தையும் கூட நம்ம எப்படி மாற்றி போட்டிருக்கிறோம்னா, அதனால தான் மகிழ்ச்சியாக இருங்க. கலிபோர்னியாவில் ஒரு ஆய்வு செஞ்சாங்க. வயதான பெரியவர்கள், நோய்வாய்ப்பட்ட பெரியவர்களை எல்லாம் ஒரு இடத்துல சேகரித்தாங்க. அவங்களுக்கு நோயோட அளவு என்னங்கிறத எல்லாம் குறித்து வச்சுட்டு 2 அணியாக பிரித்தாங்க. ஒரு அணியை சிறைச்சாலைக்கு போய் நீங்கள் வகுப்படுங்கன்னு அனுப்புனாங்க. இன்னொரு குழுவை நீங்கள் பிள்ளைகளுக்கு பாடம் எடுங்கன்னு அந்த முதியவர்கள் அனுப்புனாங்க. ஒரு 3 மாதம் எல்லாம் போய் பாடம் எடுத்தாங்க, திரும்பி வந்தாங்க. இப்போ அந்த முதியவர்களுடைய நோயோட அளவை பரிசோதனை பண்ணுனாங்க. நம்ப மாட்டீங்க, முன்பு இருந்ததை விட அந்த நோயினுடைய அறிகுறிகள் குறைந்து இருக்குதுன்னு சொன்னால், எப்பொழுது மனம் மகிழ்ச்சியாக இருக்குதோ அந்த மகிழ்ச்சியாக இருக்கிற காலம் வரை நம்முடைய வாழ்நாள் நீடிக்கும். இதை நாம் புரிஞ்சிட்டோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வெற்றி. அதனால் வாழ்வியலோடு நான் இப்படி முடிக்கிற, ஒரு 15 வருஷம் குடும்ப வாழ்க்கையில் சண்டை சச்சரவே இல்லை. ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, எப்படிங்க ஒரு சண்டை? இல்லைங்க வரலீங்க. எங்க கணவன் பேசி மனைவி எதிர்த்து பேசாமல் இருப்பாங்களா? இல்லைங்க பேசலீங்க. ஏன், எப்படிங்க அவ பேசுவா? அவ ஊமைங்க. ஊமை எப்படிங்க பேசுவான்? எல்லாரும் கேட்டதுனால இவனுக்கு ஒரு ஆசை, எல்லாரும் கேட்குறாங்களே, இவளும் என்னமோ கல்யாணம் பண்ணாலேருந்து பேன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறாளே, சரி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவோம், பரிசோதனை பண்ணுவோம். போனாங்க, பரிசோதனை பண்ணினாங்க. டாக்டர் சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ரா சதை வளர்ந்துருக்குது, அவ்வளவுதான். ஆப்ரேஷன் பண்ணுனா உன் மனைவி கலகலன்னு பேசுவா, 6 லட்சம் ஆகுனாரு. 3 வட்டிக்கு வாங்கினா 6 லட்சத்தை கட்டுனா, ஆப்ரேஷன் சக்சஸ். டாக்டர் போ, 8ஆம் நம்பர் ரூம்ல மனைவி எகிரி பேசுறா. போனா போய் பார்த்தா, கதவை திறந்தா, மனைவியை பார்த்தா. 15 வருஷம் பேசாததை 10 நிமிஷத்தில் பேசி முடிச்சா. வாழ்க்கையில் உன்னை கட்டி நான் என்ன சுகத்தை கண்ட, நகையுண்டா நட்டுண்டா, இருந்து பெத்தவங்க கொண்டு வந்து என்னை பாலுங்கணத்தில் தள்ளின்னு பேசுனா. கதவை அடைச்சா, திரும்பி வந்தா. டாக்டர் 6 வட்டிக்கு வேணாலும் வாங்கி கட்டுறேன் டாக்டர், மறுபடியும் அவளை ஊமையாக்குங்க டாக்டர். டாக்டருக்கு இப்போ கோபம் வந்துச்சு. ஏண்டா வேணும்னா திறக்கிறக்கு, வேண்டானா அடைக்கிறக்குதுன்னு வாய்க்கா வரப்பாடா, ஒரு 50,000 கட்டுறா, உன்னை நான் ஜெபுடுன்னு ஆக்கிடுறேன்னாரு. இப்போ இதில் என்ன நீ சொல்ல வர்றேன்னு நினைக்கலாம். ஒன்று ஞாபகம் வச்சுக்குங்க, உலக வாழ்க்கை வெற்றி வர வேண்டும்னு சொன்னால் வீட்டுக்குள்ள ஒரு சிக்கல்னு வந்தா, ஒரு பிரச்சனைன்னு வந்தா, வாயிருந்தும் ஊமைகளாய் காதிருந்தும் செவிடர்களாய் இருந்து பாருங்க. இந்த வாழ்க்கை வெற்றியுடைய வாழ்க்கையாக மாறு. ஒரே வார்த்தையில் சொல்கிற, கோயிலுக்கு போகிறீங்களா? ஓம்னு சொல்லுங்க.
வீட்டுக்கு வர்றீங்களா? ஆம் ஆமுன்னு சொல்லுங்க. இதில் தீருங்க சிக்கல். இதை நல்லா நினைவு வச்சுக்குங்க. அந்த சமாளிக்கிற திறன் இருந்ததுன்னு வைங்க. இப்போ இங்கே நின்றுட்டு இருக்கிறேன்னு சொன்னால் பெரும்பாலும் மேடைக்கு அவரை நான் கூப்பிட்டு வர்றதில்லை. எல்லாரும் கேட்பாங்க கூப்பிட்டு வர்றதில்லையே. ஏன்னா ஒரு மேடைக்கு தான் அந்த மனுஷனை கூப்பிட்டு வந்தேன். எல்லாரும் பார்த்தாங்க, அக்கா மாமனை கூப்பிட்டு வந்திருக்கிறான்னு கொண்டு வந்து முன்னாடி உட்கார வச்சாங்க. சரி மனுஷன் வந்திருக்கிறாரு, 4 வார்த்தை நல்லா பேசுவோன்னு திருவள்ளுவரையெல்லாம் எடுத்து பேசுகிற பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பனும் திண்மை உண்டாக பெறின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் வேற. ஏன்னா 7:30 எனக்கு நாக்கில் நிற்கிது, எனக்கு தெரியல. பெரிய விளக்கம் கொடுத்த வாழ்ந்தால் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வள்ளுவன் வாசுகி போல வாழ வேண்டும். எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? ஒரு நாள் அந்த அம்மா கிணத்துல தண்ணி சேர்ந்திட்டு இருந்தது. வள்ளுவர் வந்து வாசுகின்னு குரல் கொடுத்தாரு. அவங்க அந்த அம்மா ஓடி வந்து என்னங்கன்னு கேட்டுச்சு. சேர்ந்து இருக்கிற கயிறும் குடத்தையும் விட்டுட்டு ஓடி வந்துச்சு. என்ன பண்ணுறேன்னாரு. தண்ணி சேர்ந்தரேன்னுச்சு. தண்ணி குடுன்னு கேட்டாரு. வாங்கி குடிச்சிட்டு அந்த அம்மா போய் பார்த்தா அந்த இடத்திலேயே கயிறும் குடமும் நின்றது. இப்படி கற்புடையவர்களாக வாழணும்னு பேசி தொலைச்சிட்டேன். இவர் ஹார்ட் டிஸ்கில் பதிவு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறாரு, எனக்கு தெரியல. ஏன்னா எங்கள் வீட்லேயும் கிணறு இன்றைக்கும் இருக்குது, எங்கள் வீட்டில் கயிறு குடமும் இருக்குது. ஒரு நாள் காலேஜ் ஓரக்கு பரபரப்பாக வேலை செய்கிற மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கிறாரு, எனக்கு தெரியல. ஐயோ வயசான மாமியா 10 குடம் தண்ணியை சேர்ந்திருவேன்னா மோட்ரு போடாம விட்டுட்டேன். 10 குடம் தண்ணியை சேர்ந்திரலான்னு போய் சேர்ந்துற சாந்தினாரு. இந்த சாந்தினாலே வில்லங்கம்பரு ஓடி வந்து என்னமாமான்னு சேர்ந்துற கயிறும் குடத்தையும் விட்டுட்டு வந்து என்ன பண்ணுறேன்னாரு. தண்ணி சேர்ந்திட்டு இருக்கிற மாமான கையை எட்டி பிடிச்சாரு. வான்னு கூப்பிட்டு வந்தார். வந்தால் என்ற துரதிர்ஷ்டம் போய் தண்ணிக்குள்ளே உளுந்துடுச்சு கயிறு குடமும். எட்டி பார்த்துட்டு கேட்குறாரு, நிற்கலேன். என்னமாமா நிற்கலேன? கயிறும் குடமும் நிற்கலேன்னாரு. அப்புறம்தான் யோசிச்சானா, அன்னைக்கு பேசுன்னுல சோதிக்கிறாராமா, சோதனை. சுதாகரிச்சுக்கிட்டு சொன்னேன், மாமா தண்ணி சேர்ந்தரவு மட்டும் வாசுகியாக இருந்தால் போதாது மாமா, கூப்பிடுறவரும் வள்ளுவராக இருக்கணும் மாமான்னு சொல்லிக்கிட்டு ஓடி வர்றோம்னா இதுதாங்க வாழ்க்கை. அனுசரித்து போகணும், விட்டு கொடுத்து போகணும். சிக்கல்னு வரும் பொழுது ஒருவருடைய குரல் ஓங்கி இருந்தால் மற்றவங்க அமைதியாகுங்க. இவங்க குரல் ஓங்கும்போது நீங்கள் அமைதியாகுங்க. இதையெல்லாம் நம்ம ஒரு படிப்பினையாக கற்றுட்டாலே நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியுடையதாக ஆகும். ஆக இதைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. பார்த்ததையும் கேட்டதையும் பிள்ளைகளோடு பகிர்ந்துக்குங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு படிப்பினையை தந்ததாக ஆகும் என்று சொல்லி அழகாக புத்தக திருவிழாவில் வந்திருக்கிறீங்க. ஏதாவது முடிந்த அளவுக்கு ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு போங்க, ஒரு வருஷம் கூடி படியுங்க. அதில் என்ன படிப்பினை இருக்குது அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கை நேராக வேண்டுமென்றால் கோணலாகாம நேராக இருக்கணும்னு சொன்னால் நூல்களை வாசியுங்கள், வாழ்க்கையை நேசியுங்கள். வியந்து கேட்ட உங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.